மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கம். அதே மாதிரி பவுடர் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் ஜெயஸ்ரீ, அப்புறம் கேப்டன் ஆஃப் தி ஷிப் டைரக்டர் விஜயஸ்ரீ உட்பட அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். பாக்யா குடும்பத்திலேருந்து பல பேர் நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அதில் படிப்படியாக வளர்ந்து உயர்ந்து இன்றைக்கி கதாநாயகன் அந்தஸ்தை நம்ம நிக்கில் முருகன் அவர்கள் பெற்றிருக்காங்க. நிக்கிலுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த எதை வந்தாலும் பரவாயில்ல ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோடு இருக்கிறது. அதே மாதிரி எவ்வளோ வந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே ஃபேஸ் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அவருடைய அந்த தன்னம்பிக்கையும் அந்த சிரிச்ச முகம் தான் அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ அவர் கண்டிப்பாக இதுலேயும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் மற்றும் இந்த டோட்டல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நிக்கில்னாலே நான் லைஃப்பை பற்றி நினைக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். கற்றுக்கொள்ளுதலே வாழ்க்கை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எவ்ரி மினிட் எவ்ரிடே கற்றுக்கிற ஒரு அற்புதமான பையன் நிக்கில். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிக்கில் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறது. நிஜமாவே சரத்குமார் சார் சொன்ன மாதிரி ட்ரெய்லரில் கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சி. நிக்கில்னாலே சுறுசுறுப்பு, நிக்கில்னாலே வெற்றி, நிக்கில்னாலே மகிழ்ச்சி. எதையுமே ஒரு சிரிக்காமல் நிக்கில் சொல்லி பார்க்கவே முடியாது. எப்போ பாரு சுறுசுறுப்பு. ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றியை 26 வருஷமாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு விஷயத்துலையும் பெற்றவர். மிகப்பெரிய வெற்றியை இந்த பவுடர் மூலமாக பெறணும். அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி அக்டோபர் 1 நம்மளுக்கெல்லாம் ஏதோ சூசகமாக சிவாஜி சார் படத்தை வச்சு இன்றைக்கி அறிமுகமாகிற நிக்கில் ஏதோ சொல்கிறார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கு வாழ்த்துக்கள். அண்டு டைரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஹோல் டீம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ட்ரெய்லர் ஐயாபுரி ட்ரெய்லர்லேயே கண்ணீர் கொண்டு வந்துடுவீங்க போல இருக்குது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருக்குது. படம் உடனே பார்க்கணும் போல் இருக்குது. வாழ்த்துக்கள். இது ஒரு அற்புதமான தருணம். ஒரு 23 வருஷமாக நிக்கில தெரியும். அவர் பிஆர் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரியும். ஒரு நல்ல மனிதர், எந்தவித மாற்றமும் கிடையாது. இப்போ ஹீரோ ஆகிறாரு. சிறப்பு. கமலா தேட்டரும் சத்தியம் தேட்டரும் இவரோட பிஆர்ஓ உட்காந்துட்டு இங்கே அங்கே அங்கே அங்கேன்னு ஆட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஹீரோ ஆனோட ஸ்க்ரீனில் அந்த ஆட்டம் நடக்கும். வாழ்த்துக்கள் நிக்கில், மிகப்பெரிய நடிகராகிறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நடிகருக்கு கண்ணு மட்டும் கான்ஷியஸ் ஆகக்கூடாது. அந்த ஷாட் ஒவ்வொரு ஷாட்லேயும் ரொம்ப தெளிவாக ஒரு மெச்சூர்டு ஆக்டராக தெரிகிறாரு. அது ஏன்னா இயல்பாகவே நடிப்புன்றது அவர்கிட்ட ஜாஸ்தி. அதனால் அது தானாக அப்படியே வந்துடுச்சு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ஒரு கேமராமேன் ஆர்டிஸ்ட் ஆகிறது, ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகிறது, ஒரு மியூசிக் டைரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகிறது, இப்போ ஒரு பிஆர்ஓ ஆர்டிஸ்டாக இருக்கார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்தை விட அவருக்கு இருக்கிற அந்த தொழில் மேலே இருக்கிற கன்விக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரீசனே அதுதான். எடுத்துக்கிற வேலையை சரியாக செய்து முடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸ்க்ரீனில் எப்போதும் நார்மலாக அவர் பார்க்குறப்ப சிரிச்சிட்டே இருப்பார். ஸ்க்ரீனில் அந்த கேரக்டராகவே இருந்திருக்காரு. இன்னும் தேர் இஸ் மைல்ஸ் டு கோ ஆட். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நிக்கில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி. இந்த நடிப்பின் மூலமாகவும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நிக்கில் சார் இந்த ஃபங்க்ஷன் மெயினாக வந்தது காரணம் நிக்கில் சாருக்காக தான். மெயின் ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும் போதுலேருந்து நிக்கில் சார் கூட என்னோடய ட்ராவல் இருக்குது. ரொம்ப பழகுறதுக்கு எளிமையான மனிதர். ரொம்ப தொழிலில் ஒரு இன்ஸ்பைரிங் தான். சசி சார் சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன். ஏன்னா எல்லாருமே வெளில எந்த அளவுக்கு பெரிய டெக்னீஷியனாக இருக்கலாம். ஆனால் ஆடியோ ஃபங்க்ஷன் வந்துட்டோம்னா நிக்கில் சார் தான் ஒன் அண்ட் ஒன்லி ஒரு பெரிய ஒரு டைரக்டராக ஒரு கமாண்டிங் இருக்கும். என்றைக்குமே ஒரு எக்ஸாம்பிள், எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ஒரு டைரக்டர், ஒரு டெக்னீஷியன், கேமராமேன், ஒரு அசோசியேட் டைரக்டர், எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிக்கில் சார் தான்.
ஷர்ட் வேணால் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கலாம், ஆனால் என்றைக்கும் பழகுறதுல வந்து ஒரே டைம் தான். வாழ்த்துக்கள் சார், நீங்கள் வந்து ஒரு ஆக்டராகவும் வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். என்னோட சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். டைரக்டர் விஜய்ஸ்ரீ வந்து ஃபஸ்ட்டுலேருந்து அந்த டீசர்ஸ் வந்து நம்ம முன்னாடி பார்த்துருக்கேன். தாதா 89 இருக்கட்டும், அப்புறமேல் இப்போ மோகன் சார் நடித்த ஹாரா படமாக இருக்கட்டும், இந்த டீசராக இருக்கட்டும். ஸோ எல்லாத்துலேயும் வந்து சொல்ல வந்த அந்த கண்டென்ட்டை ரொம்ப இன்ட்ரிவியூங்காக சொல்லி அது பார்க்க வைக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில். ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக அந்த படமும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். படத்தில் பங்கேற்ற டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி சார். பவுடர் ஃபஸ்ட்டு எல்லாருமே இன்றைக்கி நிகில் சாரோட ஃபங்க்ஷன் இது, அதனால் எல்லா கெஸ்ட்டுமே நிகில் சார் பற்றி தான் பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இயக்குனருக்கு பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. ஒரு ட்ரெய்லராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. கிடைக்கிறதுல மிக சிறப்பாக பண்ணணும், அதுதான் ஒரு இயக்குனருக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இயக்குனருக்கு இருக்குது. ரொம்ப நேர்த்தியாக கிடைச்ச இடங்களில் சின்ன சின்ன ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. அந்த உழைப்பு வந்து பாராட்டக்கூடியது. நிச்சயமாக ஒரு பெரிய இயக்குனராக வரணும்னு வாழ்த்துறேன். செகண்ட் வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது மியூசிக். அவர் ஃபஸ்ட்டு ஒரு லைவ் கொடுத்தாரு, அந்த லைவ் சாங்காக இருக்கட்டும், ட்ரெய்லரோட சாங்ஸு எல்லாமே ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. ட்ரெண்டிங்காக இருக்குது. கரண்ட்டில் இன்றைக்கி இருக்க யங்ஸ்டரோட போய் ரொம்ப ஈஸியாக இந்த சவுண்டும் இந்த மேக்கிங்கும் கனெக்ட் ஆகிரும் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டும் வையாபுரியவராக இருக்கட்டும், மற்ற எல்லாருமே ரொம்ப சிங்கமொழியில் எல்லாருமே தெரிஞ்ச முகங்களாக இருக்காங்க, எல்லாருக்கும் பிடிச்ச முகங்களாக இருக்காங்க. அதனால் நிச்சயமாக இந்த படம் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு திரைப்படமாக வரும் நான் நம்புகிறேன். பவுடர்ன்றது அரிதாரம். சினிமாவுக்கு வந்து எது முக்கியமோ இல்லையோ நிச்சயமாக பவுடர் ரொம்ப முக்கியம். முகப்பூச்சி வந்து எல்லாத்தையுமே அழகாக காமிக்கிறதுக்கு அது ஒன்று தான் வழி. ஸோ நிகில் சாரோட ஃபஸ்ட்டு படமே வந்து பவுடர்ன்ற டைட்டிலோடு வர்றாரு. முகப்பூச்சி அவர்கிட்ட எப்போவுமே இல்லை, ஆனால் அந்த தலைப்பு அவருக்கு பொருத்தமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா முகப்பூச்சி இல்லாத ஒருத்தருக்கு பவுடர்ன்ற டைட்டில். ஃபஸ்ட்டு படத்துலேயே நிகில் சார் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி பண்ணிட்டார். இன்ட்ரோ சாங் வந்துருச்சு, ஹீரோ இன்ட்ரோ சாங்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டில் வந்து லெஃப்ட்டில் ஒரு கிளாஸ் உடச்சிட்டாரு, ரைட்டில் ஒரு கத்தி ஒரு பட்டா கத்தி வச்சு குத்தியாச்சு, பஞ்சு டைலாக் எல்லாமே பேசியாச்சு. ஸோ நிச்சயமாக வந்து அதாவது எந்த ஷாட்லேயுமே வந்து நிகிலனுடைய நடிக்கிறாரு அப்படின்னு தெரியலை. ரொம்ப இயல்பாக இருக்குது, ரொம்ப லைவாக இருக்குது. அது வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய டெக்னீஷியனாக இருப்பாங்க, ஒரு கேமராமேன் வந்து ஹீரோவாவார், ப்ரொடியூசர் ஹீரோவாவாங்க. இது வந்து தொடர்ந்து சினிமா நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஃபஸ்ட் டைமாக நிகில் அண்ணன் மூலமாக வந்து பிஆர்ஓலாம் ஆரம்பிக்கிறாங்க. இனி கொஞ்சம் பிஆர்ஓ அவங்கள்ட்டலாம் கொஞ்சம் நாங்கள் பழைய மாதிரி ஐடியாக்கெல்லாம் ரொம்ப ஆர்டராக கேட்க முடியாது. ஏன்னா ஹீரோ நீ டேட்லாம் வாங்கணும். இப்போ நிகில் போய் நான் சொல்லிட்டேன், அடுத்து ஒரு கதை பண்ணிடுவோம்னே அப்படின்னு சொல்லியிருக்கேன், டேட்லாம் கொடுக்கணும். ஆனால் ஒரு டெக்னீஷியனோ இல்லை ஸ்க்ரீனுக்கு பின்னாடி கேமராவுக்கு பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கேமராவில் நடிக்கும்போது ஒரு பதட்டம் இருக்கும். நிறைய வருஷம் ஆயிருக்கும் அவங்க சினிமாவுக்கு வந்து, ஆனால் ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். அவங்க நடிக்கிறாங்கன்னு தெரியும். அது எதுவுமே நிகிலனுடைய நடிப்பில் இல்லை. ரொம்ப இயல்பாக இருக்குது. ஒரு பஞ்ச் டைலாக் பேசும்போது கூட அது ஒரு பஞ்சாக தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இயல்பாக பேசியிருக்காரு. ஸோ படம் ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. இந்த பவுடர் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். நிச்சயமாக எங்கள் மாதிரி இயக்குநர்கள் வரும்போது பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே, சீனியர் எல்லாருமே வந்து எங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுப்பீங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பாக இருக்கக்கூடிய நிகழ்னுடைய திரைப்படம். ஸோ நிச்சயமாக அந்த பவுடர் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். எல்லாருமே டெக்னிக்கலாகவும் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் வெற்றி பெற பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. நிகழ்ச்சி நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 26 வருஷமாக நிகில் முருகன் எல்லாரையும் செஞ்ச கிண்டல் நக்கல் நையாண்டிக்கெல்லாம் பதில் சொல்கிற நேரம் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நடித்து. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவரை பாராட்டி, அது உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் எல்லோரும் வாழ்த்து எழுதி அவரை கொஞ்சம் வளர்த்து விட்ருவோம். கொஞ்சம் இங்கிருந்து தள்ளி விட்டால் நிறைய பேத்துக்கு நிம்மதியாக இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் நிக்கிலோட இந்த ஃபங்க்ஷன் வந்து கலந்துட்டதில். உண்மையாகவே ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங் பிஆர்ஓன்னு சொல்லலாம். நிறைய இப்போ வளர்ந்து வர்ற பிஆர்ஓக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிக்கில் மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு தான் நிறைய பேர் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் நிறையா ஃபங்க்ஷனில் நம்ம ஈவன் நல்லா ஒர்க் பண்ணுற பிஆர்ஓ சொல்லி இருக்கிற இடமே தெரியாது. ஆனால் நிக்கில் இருந்தால் மற்றவங்க எல்லாரும் இருக்கிற இடம் தெரியாது, நிக்கில் மட்டும்தான் தெரியும். அப்படி கலராக சட்டை போட்டு. அதனால் இந்த படம், இந்த முயற்சி உங்களுடைய தன்னம்பிக்கைக்கான அடுத்த படிக்கட்டு. நீங்கள் மேலும் மேலும் முன்னேறணும், ஜெயிக்கணும் வாழ்த்துறேன். நன்றி. பல முக்கிய தருணங்களில் ஆதரவாக நிக்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையும் மேடையில் எடுத்தாரு. அதுக்கு பதிலாக பத்திரிகையில் தவிர அனைவரும் மேடைக்கு வாங்கணும், ஒரே இடத்துல முடிச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்.
என்னோட எல்லா படங்களுக்குமே அவர் தான் பிஆர்ஓ. ஏன்னா அவ்வளோ டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே டெடிக்கேஷனை இந்த படத்துலையும் போட்டிருந்தாருன்னா பெரிய ஆக்டராக வருவார் கண்டிப்பாக. அனைத்து படக்குழு அனைத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. திரு அஜயன் பாலா அவர்கள். 25 வருஷம்னு யாரோ சொன்னாங்க, ஆனால் கணக்குப்படி பார்த்தா 35 வருஷம் 88. எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து யாருக்கு முக்கியமான விஷயமா இருக்குமோ இல்லையோ தெரியல, முதல் வரிசையில் இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். ஏன்னா கடுமையாக உழைச்சா யாருனாலும் உயர்ந்த நிலைக்கு வர முடியும் அப்படின்றதுக்கு நிக்கில் உதாரணம். சுறுசுறுப்புக்கு மறுபெயர் வந்து நிக்கில் தான். எந்த நிகழ்ச்சியில் போனாலும் அவர் காட்டுற சுறுசுறுப்பு, அவர் காட்டுற வேகம் வந்து அந்த படத்துக்கு பல விதங்களில் வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்புகிறேன். எல்லாமே வந்து ஒரு படத்துக்கு தயாரிப்பாளர், டைரக்டர், அப்புறம் டெக்னீஷியன் தான் பெருசு அப்படின்வாங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த பத்திரிகை தொடர்பு செய்யக்கூடிய அவங்களும் வந்து பல விதங்களில் வந்து கண்ணுக்கு தெரியாத பல விதங்களில் அந்த படத்துடைய வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி நிகிலுடைய உழைப்பு வந்து பல படங்களை வெற்றி அடைத்திருக்கு செய்யறதுக்கு அப்படின்றது யாரும் மறுக்கவே முடியாது. அந்த நிக்கில் சின்சியராக அந்த பண்ண அவர் தொழிலுக்கு இருந்த நேர்மை, அவருடைய சின்சியாரிட்டி எல்லாம் தான் வந்து அவருக்கு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கு. குறிப்பாக இந்த டைட்டில் வந்து பவுடர்ங்கிற டைட்டில் வந்து ரொம்ப வித்தியாசமான டைட்டில். டைட்டில்லாம் வந்து பொதுவாக வந்து நன்மை தீமை ரெண்டுமே இருக்குது. பவுடர்ன்ற வார்த்தைக்குள்ளே 2 பவுடர் இருக்குது. ஒரு பவுடர் வந்து பகலில் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பவுடரு, அது வந்து பவுடர் பூசினாலே வந்து பவர் தான், நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு சிஎம் வரைக்கும் கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இன்னொரு பவுடர் வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல், அது நைட்டில் நடக்கிறது. அது வந்து பயங்கர பவர்ஃபுல்லான பவுடர். அது வந்து சிஎம்மையும் தாண்டி பெரிய லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் மாஃபியாவுக்கு பெரிய லெவலில் கொண்டு போகிறது. அப்போது ஒரே டைட்டில் இவர் நல்லவராக கெட்டவரான்னு தெரில, எந்த பவுடர்னு தெரில. ஆனால் இந்த பவுடர் எதுவாக இருந்தாலும் பவரை கொடுக்கக்கூடியதான். பவுடர்லேயே வந்து இந்த டி எடுத்துட்டால் பவர் தான். அப்போது இந்த படத்தில் ஏதோ ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் தயாரிப்பாளர், இயக்குனர் எல்லாருக்கும் ஒரு பவரை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அதுவும் கரெக்டாக செப்டம்பர் 1 யோசிச்சுட்டே இருந்தேன். அக்டோபர் 1 வச்சுருக்காரு. மிகப்பெரிய நடிகர் பிறந்தநாளுக்கு வச்சுருக்காரு. ஏதோ காரணமாக தான் வச்சுருப்பாருன்னு வச்சு அதுக்குள்ளே ஃபோட்டோ வச்சுட்டிங்க. பிஆர்ஓன்றதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள் நிக்கில். அதே மாதிரி இன்னொரு விஷயம், சட்டை உங்கள் ரகசியம் வந்து கேட்குறேன். வீட்டை மாதிரி வந்திருக்காங்க. எப்படி ஒரு சட்டையை ஒரு நாளைக்கு எத்தனை சட்டை துவைப்பீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. ஒரு நாளைக்கு 4 சட்டை 5 சட்டை துவைச்சிட்டு இருப்பீங்க. கரெக்டாக இந்த நிகழ்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அடுத்த சட்டை இருக்கா? ஓகே, வாழ்த்துக்கள் நிக்கில், வாழ்த்துக்கள். நன்றி. 65 ஆண்டுகளுக்கு மேலான பத்திரிகையாளர் சால்வை அணிக்கிறார். அவருக்கு இப்படி ஒரு கதாநாயகர் வாய்ப்பை வழங்கிய இயக்குனர் விஜயஸ்ரீ அவர்களுக்கு அண்ணன் சீனியர் பத்திரிகையாளர் மனோவை பொன்மாணிக்கம் அவர்கள் துணைத் தலைவர் சால்வை அணிக்கிறார். வாழ்த்துக்கள் நிகில். நன்றி. 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 அடுத்தது திரு விஜய் பாலாஜி அவர்கள், இயக்குனர். நிக்கில் முருகன் சாருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா 2002 பாபான்னு ஒரு படம். அந்த படத்துக்கு நிக்கில் சார் பத்திரிகையாளராக அறிமுகமாகிறாரு. அந்த படத்தோட இணை இயக்குனராக நான் பணியாற்றினேன். அதுக்கு முன்னாடி அவர் தெரியும். அதுலேருந்து அவருடைய ட்ராவல் தொடர்ந்து அவருடைய நட்புகள் பார்த்துட்டு இருக்கேன். அவருடைய வளர்ச்சியும் பார்த்துட்ருக்கேன். பல படங்கள் இப்போ ட்ரிபிள் ஆர் வரைக்கும் தெலுங்குலையோ இல்லை அதர் லாங்குவேஜில் கூட ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறதுனா யாரை பிஆர்ஓ போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க நிக்கில் தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரிஞ்ச ஒரு நிக்கில் ஒரு படத்துக்குள்ளே நடிக்கிறாருன்னா அது எவ்வளோ தூரம் கொண்டு போய் மக்களை போய் சேரும் அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. அஜயன் பாலா சொன்ன மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய பிறந்தநாள் என்று அவர் நடித்த பராசக்தி மாதிரி பல சக்திகள் உள்ள நிக்கில் அவர் மாதிரி மிகப்பெரிய நடிகராக வெற்றி பெறணுங்கிறது ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். பத்திரிகையாளர்கள் நீங்கள் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்கள் துறையிலேருந்து உங்கள் இனத்துலேருந்து ஒருத்தர் வராரு. எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் சொன்ன மாதிரி பத்திரிகையாளர்லேருந்து வர முதல் ஹீரோ இன்டர்நேஷனல் லெவலுக்கு இதான் நான் நினைக்கிறேன். அந்த சாதனையும் நிக்கில் செஞ்சுருக்கிறாரு. இயக்குனர் விஜயஸ்ரீ அவர்களுக்கும் மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நண்பர் வையாபுரி பல நாள் நண்பர் வையாபுரி வந்து சும்மா தலைவா உங்களை பற்றி தான் சொல்கிறேன். ரொம்ப அருமையாக அழகாக ஒரு எமோஷனலாக நடிச்சிருக்கிறீங்க. இந்த படத்துக்கு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இசையமைப்பாளர் மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிக்கில் வெற்றி 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 வெற்றிவேல் வீரவேல்.
அடுத்ததாக இதெல்லாம் நிக்கிலோட ஸ்டைல் இது. வணக்கம் எல்லாருக்கும். ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் ஹியர் அண்ட் ஐ விஷ் நிக்கில் ஆல் த வெரி பெஸ்ட். நத்திங் ஷார்ட் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் குட் லக் டு யூ. அவரை பற்றி சொல்லணுன்னா ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா சகல கலா வல்லவன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சால்வே அனுபவிப்பார். அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர் பொதுவாக வந்து மேடைகள் அப்படின்னாவே நிகழ்வனுடைய மேடைகள்னாவே எல்லா இயக்குனரையும் இவரை இயக்குவார் எப்போதுமே, நடிகர்கள் எல்லாத்தையுமே. ஆனால் அவரை வைத்து ஒருத்தர் இயக்குனர்னா நிச்சயம் பாராட்டணும். ஏன்னா தொல்லை தாங்க முடியாது, அது வேண்டான்னு விட்டுட்டும் போக முடியாது, வேணும்னு தூக்கி சுமக்கவும் முடியாது. ஏன்னா என்னென்னா அந்த அளவுக்கு வந்து அந்த ஆக்கிரமிப்பு, அந்த அன்பினாலும் நட்பினாலும் அந்த ஆக்கிரமிக்கிற அந்த ஒரு பெரிய கேரக்டர், அந்த குணம் வந்து சில பேத்துக்கு அது இதுவாக இருக்கலாம், இது ரொம்பவோ அப்படின்னு. அப்படி இல்லை, அவர் இயல்பாகவே அப்படித்தான். அது உங்களுக்கெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவர் வந்து ஊடகத்துறையிலிருந்து, அதாவது பிஆர்ஓ அந்த துறையிலிருந்து ஒரு கதாநாயகனாக மாறி இருப்பது வந்து வரவேற்கக்கூடியது. அந்த படம் ரொம்ப அவருக்குன்னே ஒரு கதை அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அண்ணன் வையாபுரி அண்ணன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். இசையமைப்பாளர் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. ஏன்னா புது இசையமைப்பாளர்கள் வரும்பொழுது அந்த டியூன் பண்ணும்போதே வந்து அந்த டியூன் பார்த்தோம். நிறைய விஷயம் நானும் அண்ணன் கூட கௌதம் அண்ணன் பேசிகிட்டு இருந்தோம். பொதுவாக புது இசையமைப்பாளர்கள் இருக்கும்போது அந்த கார்டு பிடிச்சி பண்ணும்போதே பிசிறு தட்டும். அப்படி இல்லை, நல்ல ஒரு 20-30 படத்துக்கு கம்போஸ் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் அது. அதனால் வேண்டி அதே மாதிரி அவர் வந்து எடுத்தோடனே காக்கி சட்டை போட்டிருக்காரு. வழக்கமாக அநீதிகளை எதிர்த்து போராடுற ஹீரோக்களோட வரிசையில் எங்கள் மூத்தல் அண்ணன் வந்திருக்காருன்னு நினைக்கிறோம். வாழ்த்துக்கள். இந்த டீமில் இயக்குனர் அவங்க எல்லா டீமுமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பொதுவாக அவர் தான் 10 படங்களை கொண்டு போய் வெளில சேர்ப்பார். இன்றைக்கி அவரை கொண்டு போய் சேர்க்குற அந்த பொறுப்பு உங்கள் குடும்பத்துக்கு தான் இருக்குது. ஏன்னா உங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு. அதை கொண்டு போய் எல்லா இடத்துலையுமே சேருங்க. அவரை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண அந்த ப்ரொடியூசர்ஸ் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படம் வெற்றி அடையும், அந்த நம்பிக்கை இருக்குது. ஒரு இலகுவான ஒரு நட்பு இந்த ஃபீல்டில் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். அப்படி சரியோ தப்போ நிறைய ரணங்களின் மீது நடந்து இந்த இடத்துக்கு தான் அவர் வந்திருக்காரு. நிறைய அவமானத்தின் மீது நடந்து வந்திருக்கிறார். பொறாமைகளும் அவமானங்களும் எதிர்ப்புகளும் இந்த உலகத்தில் யாருமே தடமாறாமலாம் இருக்க முடியாது. எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் தடமாறும். எல்லாரும் பிடிச்சவங்களும் இருக்க முடியாது. எல்லா சிரிப்புலையும் உண்மை இருக்கான்னு தெரியாது, எல்லா நட்புலையும் உண்மை இருக்கான்னு தெரியாது. அதையெல்லாம் கடந்து அடுத்த கட்டத்துக்கு ஒருத்தன் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கானா, இயங்கிக்கிட்டே இருப்பது மட்டும்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை முறையாக நிகழ்நன் இதுவரைக்கும் இயங்கிக்கிட்டே இருக்கிறார், இன்னும் இயங்கி கொண்டே இருக்க வேண்டும். அது வெற்றியை நோக்கி இயங்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக இப்போ கடமைப்பட்டிருக்கேன். நான் நினச்சி கூட பார்க்கல நான் வந்து இந்த மேடையில் நான் நிற்பேன், இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆள். இப்போ நிக்கில் சார் பற்றி சொல்லணுன்னா அவர் ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி வந்து அவரை வந்து சோமர்செட் ஹோட்டலில் மீட் பண்ணேன். அன்னையிலேருந்து எனக்கு ஒரு பயங்கர வெல்விஷராக இருப்பார். என்னை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணார். நான் நாளைக்கு நான் சீசன் 5 முடிக்கும்போது பெரிய கனவோடு தான் நான் சென்னைக்கு வந்தேன். திருச்சியிலேருந்து நான் சென்னைக்கு வந்தேன். எனக்கு இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மூமெண்ட். அண்டு நிக்கில் சாரோட டெபியூ மூவி, ஹீரோவாக நடிக்கிற மூவியில் நான் பண்ணது வந்து கண்டிப்பாக என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்குது. இதுக்கப்புறம் எத்தனை படங்கள் பண்ணாலும் சாருக்கு வந்து நான் பண்ணேன்றது வந்து ஐல் பி வெரி ப்ரவுட். அண்ட் என்னோடய டைரக்டர் விஜய் ஸ்ரீஜி சார், தாதா 87லேருந்து இப்போ பவுடர், அண்ட் அடுத்தது ஆக்டர் மோகன் சாரோட அவரு கூட நாங்கள் பண்ணுறோம். ஸோ அந்த ஜேர்னி வந்து நாங்கள் வந்து ஒரு லவர்ஸ் மாதிரி நாங்கள் சண்டை போட்டுப்போம். எங்களுக்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமாக இருக்கும். என்னோட ஒய்ஃபே பொறாமல் விடுவாங்க, ராத்திரி ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இந்த ஜேர்னி போயிட்டுருக்கு. ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். இந்த மியூசிக் உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் கொலாபரேஷனில் வர ஹராவும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். We'll try to do our best from our side with all our heart. So thank you so much. Thank you so much. நன்றி. அடுத்ததாக திரு ரோபோ சங்கரன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் வணக்கம்.
முதல்ல இந்த திரைப்படத்தை பற்றி சொல்ல முன்னாடி அண்ணனை பற்றி சொல்லிடுறேன். ஓப்பனிங்கில் முதல்ல ஒரு 10 பேர் கத்தியோட மேலே வந்தான். அது என்னன்னா படத்தை பார்க்குறியா இல்லை இங்கேயே முடிச்சு விட்டு போகிறவா, அந்த மாதிரி தான் வந்து சீவிக்கிட்டு கையில் கத்தியை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி. படம் பேரே பாருங்கள், பவுட்ரு. இன்னமும் நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா குளித்த உடனே தலை சீவுறானோ இல்லையோ பான்ஸ் பவுடரை கொட்டி அக்கில் அடிப்பான் பாருங்கள். சல்லுப்பு சல்லுப்பு சல்லுப்புன்னு அடித்து மூஞ்சி கீச்சில் அடித்தா 4 தெருவுக்கு மணக்கும். என்ன பவுட்ருப்பா போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இந்த பவுட்ரு வந்து தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் உள்ள ரசிகர் மத்தியில் மணக்கும் அப்படின்றதுக்காக அந்த பவுடரை சொல்லியிருக்கேன். வரும்போது யோசிச்சேன், ஒரு ரூபாய் கைதட்டலை. அதே மாதிரி பயங்கரமான கமாண்டிங் பவர் எல்லோரும் சொன்ன மாதிரி. ஏன்னா நான் நேருக்கு நேர் பார்த்துருக்கேன். எவ்வளோ பெரிய மேடையாக இருக்கட்டும், ஒன் மேன் ஆர்மிங்க. ரீசெண்டாக 16 வயது நிலை படம் வந்து கமலா தியேட்டரில் டிஜிட்டலில் ரிலீஸ் ஆகுது. நல்லா பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50 ஊடக மக்கள் இருக்காங்க, ப்ரெஸ் பீப்புளு. இதே மாதிரி கீழே ஒரு 25 பேர், மேலே அங்கே ஒரு 25 பேர். லெஃப்ட் சைடில் ரஜினி சார், ரைட் சைடில் கமல் சார், இவர் நடுவில். நாங்கள்லாம் அப்படி ஓரமாக நின்று பார்க்குறோம். இவர் அவங்க 2 பேர்த்த ஆப்ரேட் பண்ணுறாருங்க. சார் ரஜினி சார், லெஃப்ட் ரைட் பாருங்கள், அப்படியே அப்படி வாங்க சார். கமல் சார் இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் சார், அங்கே பாருங்கள். இதில் இடையில 2 பேர் எந்திரிச்சான், சிட் சிட் அப்படி உட்காந்துட்டான். திரும்ப சார் முடிஞ்சு, அங்கே பாருங்கள் லுக் சார், அங்கே பாருங்கள், லெஃப்ட் ரைட் 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 லெஃப்ட், ஓகேவா ஓகேவா சார், ஓகே சார் போய் உட்காருங்க. மிரண்டுட்டேன் நான். என்னடா அவ்வளோ பெரிய கமாண்டிங் பவரா, அப்படிப்பட்ட ஆனால் அவ்வளோ அழகான தங்கமான மனுஷன். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடித்த அண்ணன். வந்து உங்களுடைய எல்லாரும் சொன்ன மாதிரி உங்களுடைய இடத்துலேருந்து இந்த மேடைக்கு வந்திருக்காரு. இன்னும் அவர் பல மேடைகள் பார்க்கணும். இந்த திரைப்படத்தில் நடித்த எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராமராஜனுக்கு அப்புறம் அந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு ஒரு பிஆர்ஓவை உலகத்திலே பார்க்கணும்னா அது ஒரே ஆள் அண்ணன் மட்டும்தான். பச்சை கலர் சட்டை, மஞ்சள் கலர் பேண்ட்டு, ப்ளூ கலர் ஷூ. அடே அப்பா, இங்கே சாங் போய்கிட்டு இருக்குங்க, நான் அவரை பார்க்குறேன். அந்த லைட் டாப் பண்ண கேப்பில் சட்டையை பேட்டையும் கழட்டி டப்புன்னு மாற்றிட்டார. இன்னொரு 4 சாங் போட்டுருந்தா 4 பேண்ட் சட்டை மாற்றிருப்பார். அவங்க கூட கேட்டாங்க, எப்படி இத்தனை ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வந்து துவைக்க போகிறீங்கன்னு. இவரையே தூக்கி அப்படி வாஷிங் மிஷினில் வச்சிட வேண்டியான். கிருட்டு 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 கிருட்டுன்னு அப்படி அயன் பண்ணி வெளியே வந்துடுவார் மனுஷன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே அண்ணன் மாறன் ஆனார். ஆனால் எப்போயுமே சிரித்த முகம், எல்லாரையும் வந்து அனுசரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான முகம். உங்கள் மனசு மாதிரி இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு. நன்றி, தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். அடுத்ததாக இப்படத்தின் டிஓபி திரு ராஜா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த டைரக்டருக்கும், நிக்கில் சாருக்கும், ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காட். திரு வையாபுரி அவர்கள் இப்படத்தில் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கம். ரொம்ப நாளாக, ஏன்னா முருகனுக்கும் எனக்கும் ரொம்ப இஷ்டம். குலதெய்வம் முருகன் மாதிரி தான். வடபழனி கோயிலில் கல்யாணம், வெட்டிங் டே, பிறந்த நாள், எதுவாக இருந்தாலும் முருகனை தேடித்தான் போவோம். அதுபோல் ரொம்ப நாளாக முருகனை தேடி போயிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு மாற்றம் வேணும். நிறையா நகைச்சுவை பண்ணிட்டோம், மேலே மண்டை வேறு முடி ஏறிக்கிட்டே போகுதா, ஒரு அப்பா வயசு எதாவது பண்ணால் நல்லா இருக்குமே, யாரை பிடிக்கலாம் அப்படின்னு விடிஞ்சு எந்திரிச்சா டெய்லி காலில் நிகழனுக்கு ஒரு ஃபோன். நிகழன ஏதாவது கம்பெனி இருந்தால், வேறு ஏதாவது வித்தியாசமாக ஒரு ரோல் இருந்தால் நீங்கள் கதை கேட்கும்போது உள்ளே நுழைச்சி விடுங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷ கணக்காக தினந்தோறும் இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தேன். இந்த படத்தில் முதல் முறையாக ஒரு ஹீரோயினோட ஃபாதராக நடிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் நிகழனன் தான். ஏன்னா என்ன வேற ஒரு பரிமாற்றத்துக்கு மாற்றி இருக்காங்க. அது மட்டும் இல்லை, என் வாழ்க்கையில் எப்பயுமே சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி படம் மறக்க முடியாதுன்னு. அதுபோல் இன்னைக்கு ஒரு அப்பா வேஷம் பண்ணியிருக்கேன். அது விஜயஸ்ரீ டைரக்டர் முதலாக உண்மையிலே வந்து எனக்கு இப்போதைக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி ஒரு ரீஎன்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, ஆனால் அதுக்குள்ளே உண்மையிலே 4 படங்கள் பெரிய படங்களில்
ஹீரோயினோட ஃபாதராக பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு காரணம் நீங்கள் போட்ட பிள்ளையார் சொல்லி. ஷூட்டிங்கில் நடிக்கும் பொழுது எனக்கு ஒரு என்ன எடுக்கிறாரு என்ன பண்ணுறாரு ஒன்றுமே புரியல. டெய்லி நைட் ஷூட்டிங் மட்டும்தான் நடக்கும். பயங்கர கோபம் வரும். என்னங்க நேத்தானுங்க இந்த டைலாக் பேசணும், மறுபடியும் இதை போய் பேச சொல்கிறீங்களா? சார் பேசுங்க சார், இந்த ஒரு தடவை பேசுங்க சார். வேறு 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 எடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் எனக்கு என்னமோ நடித்த சீனையே திருப்பி திருப்பி நடிக்கிறேமோங்கிற மாதிரி இருக்கும். அவர் நிகழ்ச்சியில் கூப்பிட்டு சொன்னான்னு நல்ல ஒரு படம் சொன்னீங்க, படம் சொல்லுங்கன்னு கேட்டேன். கடைசியில் இப்படி ராத்திரி பூரா விடிய விடிய ராத்திரி வேலை பார்க்குற மாதிரி ஆக்கிட்டீங்களே, என்னென்ன இது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கோவப்பட்டு சத்தம் போட்டேன். அதுக்கு பிறகு டப்பிங் போனேன். டப்பிங்கில் போய் படத்தில் பேசி முடித்ததுக்கு பிறகு அந்த டப்பிங் தேட்டர்லேருந்தே அவருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினேன். என் வாழ்க்கையில் உங்களை என்றைக்குமே மறக்க மாட்டேன், உண்மையிலே எனக்கு ஒரு மாற்று பாதையை காமிச்சிருக்கீங்க, இன்னொரு பரிமாணத்தை காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைரக்டரை பற்றி அவருக்கு மெசேஜ் அனுப்பினேன். அதுக்கப்புறம் டைரக்டர் வந்தார், அவரை கூப்பிட்டு உண்மையிலே மனதார எனக்கு பாராட்டினேன். இது வரைக்கும் ஒரு 400 படங்கள் நடிச்சிருக்கேன், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் என் லைஃப்பில் நான் பண்ணதில்லை. அதனால் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் மற்றும் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு, கேமராமேனுக்கு, ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து எல்லாருக்கும் என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருப்பேன். அது மட்டும் இல்லை, நிகிலனுக்கு எப்பயுமே நான் கூடவே இருப்பேன். அவருக்கும் தெரியும். பொதுவாக சொல்லுவாங்க நிகில் இருக்க இடத்துல எல்லாமே இருக்கும்னு, நிழல் இருக்க இடத்துல கூட நிகில் இருப்பார். அந்த அளவுக்கு சுறுசுறுப்பும் அவருடைய ஹீரோன்னு சொல்லி சொன்ன உடனே எவ்வளவு பாராட்டி எத்தனை பேர் இங்கே வந்து 2 பேர் இதை மட்டும்தான் போட்டிருக்காரு. இன்னொரு 200 பேர் வாழ்த்த அவர் பாக்கெட்டில் வச்சுருக்கார். அது பென்ட்ரைவ்லேருந்து ஒன்றொன்னா எடுத்து அப்புறமா விடுவார். அவ்வளோ பேர் அவர் வாழ்த்துறதுக்கு கடமைப்பட்டிருக்காங்க, வாழ்த்த தயாராக இருக்காங்க. இவர் இதுவரை எல்லா படங்களுக்கும் பிஆர்ஓ ஒர்க் பண்ணி அந்த படம் வெற்றிக்கு பாடுபட்டிருக்காரு. இன்னைக்கு இந்த படம் வெற்றிக்கு நீங்கள் எல்லாருமா சேர்ந்து கை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு லெவலுக்கு நிகழணும் போவார். இந்த யூனிட்டும் மீண்டும் பல படங்கள் எடுக்க தயாராக இருக்காங்க. அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது பேரன்பிற்குரிய நண்பரும் சகோதரருமான நிகில் அவர்கள் நடித்த நாயகனாக நடித்த பவுடர் பாடல்கள் வெளியீடு மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு நிகழ்விற்கு வந்திருக்கிற எனது திரை குடும்பத்தின் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். நிகில் அவர்களை பற்றி எல்லாருமே இங்கே பேசினாங்க. டிசி ஸ்ரீராம் சார் பேசினார். என்னென்னா, நிகில் அவர்களோட பழகும்போது மட்டும் இல்லை, வேலை செய்யும்போது மட்டும் இல்லை, நான் ஒரு பேச்சுக்காக சொல்ல, சில நேரத்தில் அவரோட நடந்த உரையாடல், அது அலைபேசியில் இருக்கலாம் அல்லது நேர்லையாக இருக்கலாம், நினைச்சாலும் கூட உற்சாகம் வரும். அப்படி ஒரு உற்சாகமான மனிதர். நம்பிக்கை மட்டுமே தான் அவர்கிட்ட அவருடைய பேச்சில் அதிகமாக இருக்கும். எதுக்குமே நீ கவலைப்பட வேணாம், எதுக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுக்கும் கவலைப்படுறதில்லை, தயங்குறதும் இல்லை, பயப்படுறதும் இல்லை. ஆனால் அவர் பல விஷயங்கள் சொல்லுவார். சினிமா பற்றி மட்டும் இல்லை, போராட்ட காலத்தில் கூட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு தூண்டில்காரனை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஒரு கவனமான, ஒரு அர்ப்பணிப்பான ஒரு தூண்டில்காரன். பொதுவாகவே தூண்டில்காரனுடைய கண்ணு வந்து தக்கையில் இருக்கும். அதுலேயும் ரொம்ப பொறுப்பான ஒரு தூண்டில்காரன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தக்கை அப்படி ஒரு சின்ன தட்டு தண்ணியில் தட்டுச்சுன்னா ரொம்ப அவர் தயாராகிடுவோம். அது போலவே இருக்கும் அவரை பார்க்கும்போது. நீங்கள் அவர் நிகழ்ச்சி நடத்துறது, அது வெளியீடு அந்த நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா தெரியும். அது இழுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படியே இருப்பார். அப்படியே எல்லாரையும் அந்த மேடையில் மட்டும் இல்லை, அந்த சூழல் அத்தனையுமே வந்து அவ்வளவு கவனத்தோட அந்த நிகழ்வு நடத்துவார். அந்த இலக்கிலேயே குறியாக இருப்பார். அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு படைப்பாளன் மட்டும் இல்லை, ஒரு ரசிகனாக கூட ஒரு காட்சி எப்படி எடுக்கணும்னா அது ஒரு அற்புதம் இருக்கும்ல, அது போன்ற ஒரு குறியீட்டு உருவம் நிகில் அவர்கள். அவர் ஒரு நாள் என்கிட்ட அலைபேசியில் கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் எத்தனையோ இடத்துல முக்கிய விருந்தினராகவோ அல்லது போராட்ட காலத்துக்கோ போகிறீங்க, உங்களோட நிறைய பேர் புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. அவங்கள வந்து நீங்கள் முக்கியமானவங்கன்னு உங்கள் மனசில் தோணுச்சுன்னா வலது பக்கம் நிற்க வச்சு எடுக்காதீங்க, இடது பக்கம் நிற்க வச்சு புகைப்படம் எடுங்க. அது நான் கேட்டேன், எதுக்கு, என்ன காரணம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார்,
இடது பக்கம்தான் இதயம் இருக்கு, என் இதயத்துக்கு நெருக்கமானவர் நீங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய அடையாளம். இன்னைக்கு நீங்க இங்க வந்த இந்த நிகழ்வுல பார்த்ததுல உங்க எல்லாருக்குமே ஒரு மனநிலை இருக்கும். நீங்க நிகில் அவர்களை தன்னுடைய இதயத்துக்கு அருகில வச்சு பார்த்து மகிழ்ச்சியா கொண்டாடின கூட்டம் தான் இங்க வந்திருக்குது. இப்போ அப்படியான ஒரு மனிதர். அது மட்டும் இல்லை, என்னுடைய கனவை கலையதை பண்ண மகிழ்ச்சி பண்ணேன். போராட்ட காலத்துக்கு அப்புறம் மீண்டும் ஒரு படம் மாவீரா அப்படிங்கிற படைப்பு அடுத்த மாதம் படப்பிடிப்பு போகிறேன். அதுக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக், கவிப்பேரரசு வைரமுத்து பாடல்கள் எடுக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2வது பாடலுக்கான கலந்துரையாடல் கம்போசிங் உடனே சொன்னார், அது மேக்கிங்காக எடுக்கணும், அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னாரு. எப்படி என்னென்னலாம் சொல்லிகிட்டே இருந்தார். வந்துடுங்களேன் நீங்கள் அப்படின்னா. எந்த இடம் அப்படின்னாரு. பெசன் நகர் கவிஞர் வீட்டில். நாங்கள் இங்கேருந்து யூனிட்டோடு போகிறதுக்கு முன்னாடி அங்கே நிற்கிறாரு. எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. பவுடர் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறது தெரியும், ஹீரோவை நடிக்கிறது தெரியும், பெரிய படம் சின்ன படங்கிற வித்தியாசமே அவர்கிட்ட இல்லை. முதலாக நிற்கிறார். ஜிவி வந்த உடனே கேட்டார், இறங்கின உடனே என்னென்னா ஒரு தலைமுடி காயில, இன்னும் குளிச்சுட்டு தலையுடன் தோட்டாமல் வந்துட்டீங்களா அப்படின்னாரு. அப்போ ரஜினி அவர்கள், கமல் அவர்கள், விஜய், அஜித், சூரியன் எல்லா படமும் வேலை செஞ்சவர். கௌதமன் ஒரு படம் எடுத்தாலும் அதுக்கும் முதலாக நிற்கிறதுங்கிறது இருக்குல்ல. நீங்கள் நாடு விட்டு நாடு கடத்தினாலும் மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு எதுவுமே தெரியாத ஒரு கிரகத்துக்கே கடத்தினாலும் கூட அங்கேயும் ஒரு கூட்டத்தை நிகில் உருவாக்குவார், அல்லது ஒரு கூட்டம் அவரை தேடி போகும். அதுதான் நிகில். மற்றபடி இந்த படைப்பு நான் சினேகன் சொன்னது போல் அவர் பாடிட்டு இசையமைப்பாளர் போகும்போது அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு பிசிறு இல்லாத மெட்டாக இருக்குது. இந்த இசையமைப்பாளரே பாடுறாரு. ஒரு பேச்சுக்காக சொல்லலை, மிக முக்கியமான இடத்துக்கு இந்த படத்தின் இசையமைப்பாளர் வரப்போறாருங்கிறது உறுதி. என்னுடைய வாழ்த்துக்களும் கூட. அவர் அழகாக பயன்படுத்தின இயக்குனர், இந்த படைப்பில் நடித்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய பேரன்பின் வாழ்த்துக்கள். ஒரு செய்தி சொல்லணும்னு நினச்சேன். அதுவும் சினிமா மேலே ஒரு பெரும் பற்று கொண்ட மக்களாக அல்லது உறவுகளாக இங்கே கூடியிருக்கிற இடத்துல அதை நான் வெளிப்படுத்துன்னு நினைக்கிறேன். சமீப காலமாக நான் ஆடியோ வெளியீட்டுக்கு கூப்பிடும்போது கூட எனக்கு போக தோணலை. ஏன்னா அது பொய்யான இடமா இருக்குது, பொய்யா பேசுகிறாங்க. ஏதாவது பேசுனா இவன் ஏதாவது போகிற இடம்லாம் போராட்ட காலத்தில் வம்பளுக்கிறது போல் ஏதாவது ஒன்று பேசி அல்லது அதை சர்ச்சையாக்கணும்னு நினைக்கிறானா அப்படின்னு யாராவது நினச்சிடுவாங்கன்னு கூட எனக்கு தோணும். இன்னைக்கு நாம் பார்த்த இடங்கள் இல்லை, ஸ்டுடியோக்கள் இல்லை, தயாரிப்பு நிறுவனங்கள் இல்லை. ஏன் இல்லைன்னு நினைக்கிறானா அப்படின்னு யாராவது நினைச்சிருவாங்கன்னு கூட. ஏன் அப்படி இல்லைன்னு எத்தனை பேர் கவலைப்படுறோம். இங்கே வந்திருக்கிற எல்லாருமே கவலைப்படுறோம். ஆனால் நாமெல்லாம் கவலைப்பட்டால் இதை சரி செய்ய முடியாது. கவலைப்பட வேண்டியவங்க கவலைப்படணும். கவலைப்படுறாங்களான்னா இல்லை. யார் இதுக்காக கவலைப்படணும்? இன்னைக்கு சினிமா ஸ்டுடியோக்கள் இல்லை. இன்னைக்கு நிறைய அதுக்கான கூடங்கள் இல்லை, தயாரிப்பு நிறுவனங்கள் இல்லை, தயாரிப்பாளர்கள் இல்லை. அவர்கள் இருந்த இடம்லாம் இன்னைக்கு வேற வேற இடமா மாறிட்டு இருக்கு. இதுக்கு இந்த அழிவுக்கு, இந்த சீரழிவுக்கு, ஏன்னா இது சொல்லித்தான் ஆகணும், யாராவது ஒருத்தவங்க சொல்லித்தான் ஆகணும். எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு இந்த நாட்டை பற்றியும் என்னை வளர்த்து விட்ட நான் உயிராக நேசிக்கிற இந்த சினிமாவை பற்றி மட்டும்தான் எனக்கு கவலை. இந்த அழிவுக்கெல்லாம் யாரு காரணம்? இந்த சிதைவுக்கு யாரு காரணம்? யார் இதை சரி பண்றது? முதல் காரணம், சினிமாவை அழிச்சதுக்கு முதல் காரணம் இங்க இருக்கிற முக்கிய முன்னணி நடிகர்கள் தான் காரணம். இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு இருந்தீங்க, 5 கோடி 10 கோடி 50 கோடி 100 கோடி வாங்குறீங்களே. ஈசிஆர்ல பங்களாக்கள், கோடம்பாக்கத்தில் பங்களாக்கள், உங்கள் பங்களாக்கள் மட்டும் உயர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் உங்களை வச்சு படம் எடுத்தவன் இருந்த இடத்த தரையை உட்பட வித்துட்டு எங்கேயோ விலாச முகவரி இல்லாத இன்னைக்கு இருக்காங்களே. எவ்வளோ பெரிய ஆளுமைகள்.
திருச்செந்தூர் முருகனுக்கே கோயில் கட்டின தேவர் பிலிம்ஸ் எங்க? அவர்கள் குடியிருந்த வீடு எங்க? தியாகராஜன் அவர்கள் நினைக்கிறேன், அவருடைய மருமகனோ தேவருடைய. எவ்வளோ பெரிய ஆளுமை. போரூரில் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்ததை பார்த்தேன்னு ஒருத்தர் வந்து சொன்னார். ஏன் இன்னைக்கு இந்த நிலைமை? ஏன் உங்கள் நீங்கள் நல்லா இருங்க. நீங்கள் நல்லா இருக்கிறத பற்றி எங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. பிரமாதமாக இருங்க. உலகம் முழுக்க நீங்கள் தீவு கூட வாங்கி போடுங்க. ஆனால் உங்களை வச்சு எடுத்தவங்க இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கிறாங்க, அல்லது தங்களுடைய முகத்தை காட்ட முடியாமல் சென்னையை விட்டு ஓடுறாங்கன்னா யார் கவலைப்படணும்? ஏன் நீங்கள் கவலைப்பட மாட்டேறீங்க? ஏன் உங்கள் சம்பளத்தை நீங்கள் குறைச்சிக்கூடாது? அவனுக்கு அரிசி கூட வழி இல்லாத உங்களை படம் எடுத்த ஆட்கள் இன்னைக்கு தன் முகம் காட்ட விரும்பலங்கும் போது 100 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்கிற நீங்கள் இனிமேலாவது இந்த சினிமாவை காப்பாற்ற நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம்ல. என்னைக்கு உங்கள் மனம் மாறப்போகுது? அப்படி சம்பாரித்து என்ன செய்ய போகிறீங்க? இன்னும் இந்த சினிமாவினுடைய தடம் இடம் அழிஞ்சதுக்கு பிறகு என்ன நீங்கள் கடைசியாக ஒரு நாள் உட்காந்துட்டு யோசிப்பீங்கள்ல, என்னால் எத்தனை ப்ரொடியூசர் இல்லாமல் போனா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கள்ல. நடிகர்கள் யோசிக்கணும், மிக முக்கியமான முன்னணி நடிகர்கள் யோசிக்கணும். இன்னைக்கு உச்சமான ஊடகங்கள்லாம் கேள்விக்குறியாகிட்டு இருக்கு. இன்னைக்கு சமூக ஊடகங்கள் என்ன சொல்லுதோ அதுதான் உண்மைன்னு பார்க்குறான். அதில் ஆட்டம் போட்ட எத்தனையோ ஊடகங்கள் இன்னைக்கு யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்கு. அவர்களெல்லாம் தங்களை மாற்றிட்டு இருக்காங்க. அவர்களே மாற்றிக்கும் போது நீங்கள் ஏன் மாற்றிக்கூடாது? முக்கியமாக சங்கங்கள். இன்னைக்கு சங்கங்கள் நம்ம பகீரத் சார் இருக்கும்போது ஏற்கனவே ஒரு இடத்துல கூட பேசும்போது உதயகுமார் சார் அவர்கள் ஏன் என்ன அப்படின்னாரு, நீங்களும் படம் எடுக்க வாங்க அப்போ தெரியும்னாரு. சங்கங்கள் தன்னுடைய கடமையை சரிவர செய்தா இல்லை? யாரை நீங்கள் காப்பாற்றுறீங்க? காப்பாற்றுறதுக்கு தான் சங்கம். உச்சத்தில் இருக்கிற நடிகர்கள், உச்சத்தில் இருக்கிற தயாரிப்பாளர் நீங்கள் காப்பாற்ற வேண்டியதில்லை. அடிபட்டு தெருவில் எவன் கிடக்கிறானோ அவனை தான் காப்பாற்றணும். வின்னர் தயாரிப்பாளர் ஏன் ஹோட்டலில் வேலை செய்யணும்? வின்னர் காமெடியை போட்டதுக்கு முறையாக ஒரு ராயல்ட்டி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்நேரம் அவர் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு முதலாளியாக இருந்திருப்பார். ஆனால் இன்னைக்கு ஹோட்டலில் வேலை செய்யறன்னு வெக்கம் இல்லாத அல்லது கூச்சம் இல்லாத இன்னைக்கு ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. இப்போ இதெல்லாம் ஏன்? ரெண்டாவது, தயாரிப்பாளர்கள் சரியாக இருக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட முக்கியமாக இன்னைக்கு தொலைக்காட்சியில் இன்னைக்கு எம்ஜின்னு ஒன்று நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல பேசி உடச்சி விட்டு தான் ஆகணும். யாராவது பூனைக்கு மணி கட்டி தான் ஆகணும், வேற வழி இல்லை. இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியில் ஒரு படம் வாங்கி நீங்கள் போடுறீங்கன்னா 2 கோடி ரூபா படமாக இருந்தாலும் நீங்கள் 10 to 20 கோடி ரூபா சம்பாதிக்கிறீங்க. 30-40 தடவை ஒளிபரப்பு பண்ணுறீங்க ஒரு படத்தை. அது எந்த தொலைக்காட்சி? எல்லா தொலைக்காட்சியும் தான் வாங்குற தொலைக்காட்சி. நீங்கள் 30 கோடி ரூபா சம்பாதிக்கும் போது ஒரு தயாரிப்பாளர்கிட்ட ஈன விலையில் எழுதி வாங்குறீங்களே, ஏன் இன்னைக்கு தியேட்டர் கொடுக்குற மாதிரி எம்ஜி ஏன் போடக்கூடாது? படத்தை வாங்கினா எந்த படமாக எந்த தயாரிப்பாளரும் விழுந்துட மாட்டான், வீணாக போக மாட்டான். முதல் தடவை போடும்போது ப்ரொடியூசருக்கு 60%. நீ ஒன்றும் பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு தொலைக்காட்சிக்கு 40%, 60% தயாரிப்பாளருக்கு. ஒரு முறை டெலிகாஸ்ட் பண்ணீங்கன்னா 2வது முறை 50-50, 3வது முறை 40, நீங்கள் 60 எடுத்துங்க. இப்படி ஏன் எம்ஜி முறையில் ஒரு படத்தை விற்கக்கூடாது? இது யார் முறைப்படுத்தணும்? தயாரிப்பாளர் முறைப்படுத்தணும், தயாரிப்பாளர் சங்கம் முறைப்படுத்தணும், அரசாங்கம் அதை தெளிவுபடுத்தணும். இல்லாட்டினா சினிமா இல்லாமல் போயிடும். எல்லாத்துக்கும் மேலே நான் தயாரிப்பாளருக்கும் சினிமாவை நேசிக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், இதை நான் அறிவுரையெல்லாம் சொல்லலை, ஆதங்கத்தோட நானும் ஒரு அடங்கா பற்றோட இந்த சினிமாவை நேசிக்கிறதுனால சொல்கிறேன். தமிழ் திரையுலகத்துக்குன்னு ஒரு ஓடிடி தளம் வேணும். நீங்கள் எவன்கிட்ட கொடுத்து அவன் என்ன கணக்கு சொல்கிறானே தெரியாமல் இன்னைக்கு அதுலேயும் நஷ்டத்தை சந்திக்கிற நிலை வரும். இன்னைக்கு சினிமா உண்மையிலே நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது. தொலைக்காட்சியும் கொடுக்கலாம், ஓடிடிக்கும் கொடுக்கலாம். அது ஏதாவது ஒரு வகையில் அந்த தயாரிப்பாளர் சேஃப் ஆகிறது இல்லை, அதை தாண்டி நிற்கிற ஒரு நிலை இருக்குது. ஆனால் அது நேர்மையோடு இருக்குதாங்கிறது முக்கியம். அதே ஒரு தயாரிப்பாளர் சங்கமே ஒரு ஓடிடி தளம் வச்சா நீங்கள் தெளிவாக ஒரு பெரும் லாபத்தோட இன்னைக்கு ஓடி போனவங்கெல்லாம், முகம் தெரியாதவர்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் மறுபடியும் சினிமா தழைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது மிக முக்கியமானது. இது விழுந்து போகிறதுக்கு காரணமானவர்கள் யோசிக்கணும், சிந்திக்கணும், தங்களை திருத்திக்கணும்னு இந்த நிகழ்வின் மூலமாக நான் உரிமையோடு கேட்டுக்கிறேன். பவுடர் திரைப்படம்
ஒரு மாபெரும் வெற்றி அடையட்டும். என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஒரு மக்கள் தொடர்பாளராக எப்படி நிகில் உச்சம் தொட்டாரோ, ஒரு நடிகனாகவும் மிக உயர்ந்த உச்சத்தை தொட நான் மனம் நிறைந்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, மனமார்ந்த நன்றி. அவசரத்திலே படப்பிடிப்பு ஒரு சின்ன பர்மிஷன் கேட்டுட்டு வந்தேன். அது ரொம்ப எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் ஓடி வந்துட்டேன். மன்னிக்கவும். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த வணக்கம் முதல்ல சொல்ல வேண்டியதை ஏன் அப்புறமேல சொல்கிறேங்கிறத நான் அப்புறமேல சொல்கிறேன். பவுடருங்கிற தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முதலாக முகமுடி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பவுடரையே முகமுடின்னு சொல்கிற அழகு, அந்த நேர்த்தி, அது வேஷம் அப்படின்னு சொல்கிறது வந்து பாராட்டுக்குரிய விஷயம். அதனால் அதோடைய இயக்குனர் விஜய் ஸ்ரீஜி இந்த படத்துக்கு அப்புறம் அவர் மரியாதைக்குரியவர் ஆவார். அதனால் முன்னாடியே அந்த ஜி போட்டு ஒரு மரியாதையை அவரையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிஸ்டர் நிக்கில் முருகன் இவர் வந்து ஹீரோக்கெல்லாம் ஹீரோக்கே பவுடர் போட்டுவிட்டு நீங்கள் இப்படி தான் செட்டுக்கு போகணுன்னு சொல்கிறதோ, அல்லது இப்படி தான் பப்ளிக்காக பேசணுங்கிறதோ, ப்ரெஸ் முன்னாடி எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதோ அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறவர். டைரக்டருக்கெல்லாம் டைரக்டர், எந்த பெரிய டைரக்டர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் படம் பண்ணால் கூட இங்கே ஆடியோ லான்ச் பண்ணால் அந்த ஆடியோ லான்ச்சை டைரக்ட் பண்ணுறது வந்து நிக்கில் முருகனாக தான் இருக்கும். அந்த மாதிரி டைரக்டருக்கெல்லாம் டைரக்டர். ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வழி நடத்தக்கூடியவர். இன்றைக்கி அவரே வந்து பவுடர் போடாத ஒரு ஹீரோயிசம் நான் பார்க்குறது ஒரு சிங்கிள் மேன் ஆர்மி மாதிரி. அதையும் ரொம்ப கலர்ஃபுல்லாக நிக்கில் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சுட்டு இருப்பார். அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் நிக்கில் தான் பார்க்குற அளவுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷனை கொண்டு வந்து சேர்த்துருவார். மன்மதலை படத்தில் ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. ஒரு விலைமாது சொல்லுவாங்க, நான் வந்து நிறைய பேரை வந்து லட்சாதிபதி ஆக்கியிருக்கேன், யாரை, பல கோடீஸ்வரன்களை அப்படின்னு. அந்த மாதிரி கோடீஸ்வரனை லட்சாதிபதி ஆக்கிறது வேணால் ஈஸி, ஆனால் ஒரு கோடீஸ்வரன் லெஜெண்ட் ஆகிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அப்படி ஒரு லெஜெண்டுக்கு பின்னாடி அவர் வந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது எல்லாமே நம்ம நிக்கில் தான். கூடவே நின்று கரெக்ட் பண்ணி இப்படி போங்க, இங்கே நில்லுங்க, ஹீரோயினுக்கு நடுவில் நில்லுங்க, இப்படி டான்ஸ் பண்ணுங்க, அப்படி எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிற ஒருத்தர். அவரே ஹீரோ ஆனார்னா ப்ளஸ் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார், அந்த ஷோ எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுவார், அந்த கேரக்டர் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணிக்குவார், இது எல்லா விஷயமும் நமக்கு வந்து அத்துப்படி. நானே கூட உள்ளே வெளியே படத்தில் வந்து எல்லா தப்பும் தெரிஞ்ச ஒருத்தரை இன்ஸ்பெக்டர் ஆகிட்டா அப்படின்னு ஒரு கதை பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி எல்லா தர்ம நியாயங்களும், எல்லா டெக்னிக்கும், எல்லா நாசுக்கும் எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் ஹீரோ ஆனார்னா அவர் எப்படி தக்க வச்சுக்கிறதுங்கிற ஒரு பெரிய டெக்னிக் வந்து நிக்கில் முருகன் அவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்தது இப்படத்தின் நாயகி அனித்ரா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மேடை அது நிறைய பேரோட கனவு. இன்றைக்கி எனக்கு அது நினைவாயிருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜி மீடியாவுக்கும் விஜய் ஸ்ரீஜி சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னோடய அம்மா வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நிகில் முருகன் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல் த crew members who have worked in this movie, I'm really grateful. Thank you so much. இன்று தனது அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே அவர் சொல்லி விளையாட்டுக்கு சொன்ன மாதிரி உண்மையிலே எனக்கு இன்றைக்கி தான் பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை நான் விரும்பும் பத்திரிகையாளரோடு, என் நண்பர்களோடு கொண்டாடுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தில் எனக்கும் ஒரு கதாபாத்திரம் தந்திருக்காரு. ஸோ இயக்குனர் விஜய் ஸ்ரீஜி அவர்கள் மற்றும் இந்த படத்துடைய டிஓபி ராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் லியாண்டர், ரொம்ப அருமையான பாடல்கள், அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்த இது அவர் எனக்கு ஒரு 15 வருஷமாக தெரியும். அவருக்கு நான் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கேன். பாதி பேர் இங்கே யோசிச்சிருப்பாங்க, என்ன அசிஸ்டண்ட்டாக நீ இருந்தால் அவரோட அசிஸ்டண்ட்லாம் எனக்கு தெரியுமா என்ன. முதல் முறையாக அவருடைய குரலுக்கு நான் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கேன். யாராவது வந்து ஃபோன் எடுத்து இவர் அவசரமாக பேசணும்னா இன்னொரு ஃபோனில் நானே எடுத்து, சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, 11 மணிக்கு வரணும், நீங்கள் 12 மணிக்கு வரணும் அப்படின்னு. அது நிறைய பேருக்கு தெரியாது. அவருடைய ஃபோன் எடுத்து நானே பேசியிருக்கேன். ஒரு தடவை வந்து விஸ்வரூபம் படத்துடைய பிரச்சனை போது கமல் சார் வீட்டில் எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருந்தப்போ குஷ்பு மேடம் வாசலில் இருந்தாங்க. நிக்கில் எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு இவர் தான் பேசினார். அப்புறம் இவர் போயிட்டு இருக்கிறதுக்குள்ள டைம் ஆகிடுச்சு. நானே ஃபோன் எடுத்து பேசினேன். மேடம் ஒரு 5 மினிட்ஸ் வந்துடுவேன் அப்படின்னு வச்சிட்டேன்.
அவங்களுக்கே ஆச்சரியம், இப்போ தான் பேசுனீங்க இங்கே வந்துட்டீங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி வந்து எனக்கு நிகில் சாருடைய வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய இடத்துல அந்த வாய்ஸ் பண்ணி காமிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் என்னென்னா அது யாருக்கும் தெரியாது. ஆனால் முதல் முறையாக இது வரைக்கும் ஹீரோக்கள் வாய்ஸ் எல்லாம் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக ஒரு வாய்ஸ் பண்ணி அவர் ஹீரோ ஆனது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதனால் அவருக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் இங்கே வந்தோன்னே யோசித்தேன் எந்த வாய்ஸில் பேசுகிறான்னு. ஒரு சூப்பர் ஸ்டார் வாய்ஸில் வந்து இங்கே வந்தோடனே அது வரைக்கும் நிகில் முருகனை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நல்ல படங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒன்று அவருடைய சுறுசுறுப்பு அப்படின்னு சொன்னால் அது வந்து படத்தில் அப்படிங்கிறத விட நேரில் லைஃப்பில் நம்ம எப்பெல்லாம் பார்க்குறோம் எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுவார். ஹேட்ஸ் ஆஃப் டு நிகில் முருகன். இப்படி பேசலாமா, இல்லை இந்த விழாவின் நாயகன் நிகில் முருகன் எனது என் கூடவே சேர்ந்து நிறைய பணிகள் செய்திருக்கிறார். நான் சட்டையை மாற்றியதை விட அவர் மாற்றியது நிறைய முறை. இப்படி பேசலாமா, நிகில் முருகன் ஃபைன் ஜாக்கி சான் வயசில் பேசலாமா, இல்லை இந்த பக்கம் வந்து நம்ம சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியில் நான் நிகில் முருகனை பல மேடையில் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹீரோவை பார்ப்பேன் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி ஜெயராமன் சார் வயசில் பேசலாமான்னு ஒன்று ஒன்றா யோசிச்சிட்டே இருந்தேன் சார். அப்புறம் யோசித்தேன் அவர் வாய்ஸ் தான் இருக்கே, அதுதான் நம்ம யார்ட்டையும் பேசுனதே இல்லையே அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே என்னுடைய 50வது பிறந்த அன்னைக்கு தம்பி நிக்கிலுக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அவர் சொல்லிக்கிறார், அவர் இப்பவுமே நல்லது அண்ணா உனக்குன்னு அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்தா என்னையும் பார்த்தா அண்ணான்வார். அதெல்லாம் கிடையாது, அவர் தான் எனக்கு சீனியரு. நாங்களாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவரோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஏற்கனவே பல பேர் சொன்ன மாதிரி வந்து இது வரைக்கும் பத்திரிகை துறையிலிருந்து ஒரு மாபெரும் ஹீரோவாக வந்தது அப்படிங்கும்போது அது நம்ம நிகில் முருகன் சார் தான். அவருக்கு ஒரு பலத்தை கைத்தறில் பத்திரிகையாளர் சார்பால் எல்லாரும் கொடுத்துருவோம். அண்ட் இந்த படத்து மூலிமா ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வராரு. அவர் ஆக்ஷன் ஹீரோவாக வரும்போது அவரை சீண்டிவிடும் விதத்தில் நான் அவருக்கு ஆப்போசிட்டாக ஒரு கதாபாத்திரத்தில் வரேன். ஸோ அதனால் அந்த கதாபாத்திரமும் சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும். அவருடைய வேலையை யார் இனிமேல் யோசிக்காதீங்க. நிகில் முருகன் படம் நடிக்க போயிட்டாருன்னு ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாரு, நான் தான் பேசுவேன். நல்ல இயக்குனர்களும் நல்ல பத்திரிகையாளர்களும் நல்ல திரைப்படங்களை விமர்சனம் பண்ணுற பத்திரிகையாளர் இருக்கும் வரை தமிழ் சினிமாவை யாராலையுமே அழிக்க முடியாதுன்னு கௌதமனே உங்களுக்கு தான் சொல்கிறேன். கவலையே படாதீங்க, தமிழ் சினிமா என்றும் வாழும். ஏன்னா சினிமாங்கிறது இங்கே உட்கார்ந்துருக்க இந்த 200 பேர் மட்டும் இல்லை, கோடிக்கணக்கான ரசிகர்கள் கையில் இருக்குது. அவங்க என்றைக்குமே ரசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான நிறைய படங்கள் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக பார்த்து ரசிங்க, எல்லாரும் பயனடைவோம். நீங்கள் சொன்னது எல்லாமே அருமையான கருத்துனே. இந்த கருத்தெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கார்ப்பரேட் உலகத்தில் சமயத்தில் மாட்டிக்கிட்டதுனால நம்மளால் சில விஷயங்களை செய்ய முடியல. பட் கூடிய விரைவில் அதெல்லாமே வந்து சரி செய்யப்படுங்கிற நம்பிக்கையோடு இங்கிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். பேசிட்டு சார், தேங்க்யூ சார். நன்றி. அடுத்ததாக திரு குணா அவர்கள் ஒரு வார்த்தை. எங்கள் பவுடர் குழுவின் சார்பாக எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்து சிறப்பித்து கொடுத்த அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் டீம் எல்லாத்துக்கும் எங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃப்ரேம் டு ஃப்ரேம் நான் பார்த்தேன், ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இது வந்து ஒரு க்ரைம், த்ரில்லர் அண்ட் ட்ராமா, ஆக்ஷன் வித் ஹியூமரோடு வந்திருக்கு. என்ஜாய் பண்ணுங்கள். மியூசிக் சூப்பராக வந்திருக்கு. இந்த படம் வெற்றியிட வாழ்த்துக்கள். நிகில் சாருக்கும் விஜய் சாருக்கும் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஜய் ஸ்ரீஜி. தாதா 87 படம் சாருகாசன் சாரை வச்சு பண்ணியிருந்தோம். 87 வயசில் சாருகாசன் சார் அதில் ஒரு பெரிய பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. சாருகாசன் சாரை அந்த டைமில் போய் பார்த்து பேசி பண்ணணும்னு சொல்லும்போது நிகில் சார் தான் முதல்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் போய் பார்க்கும்போது என்னப்பா எதுனா தாத்தா கேரக்டராக இருந்தார், இல்லை டான் கேரக்டரு அப்படின்னு சொல்லி அதை பண்ணோம். அதுக்கப்புறம் லாக்டவுன் டைமில் நிகில் சார் நானும் பேசிட்டு இருக்கும்போது இந்த படம் பற்றி அவர்கிட்ட சொன்னேன். முதல்ல வந்து பண்ணலாம், ஆனால் இதை வந்து எப்படி எல்லோரும் ஏற்றுப்பாங்க, நான் இருக்கிற துறையில் நிகில் நடிக்க போயிட்டாரு அப்படின்றதுக்கு நீங்கள் வழி அனுப்பிச்சிட போகிறீங்கன்னாரு. நான் சொன்னேன், இல்லை இப்போ இந்த லாக்டவுன் 2 வருஷம் அந்த டைம் எல்லோரும் வீட்டில் இருந்தோம். எல்லோரும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்போம் நம்மளுக்கு தெரியும். அந்த நேரத்தில் ஒரு படம், அது என் கேமராமேன் ராஜா என்கிட்ட பேசும்போது சொன்னார், நம்ம இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு முயற்சி பண்ணோம். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இந்த படம் எப்படி பண்ணோன்றதை சொல்ல முடியும். எல்லாரோட ஸ்டெயின் இருக்குது அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் படம் பண்ணணும் போது ப்ரொடியூசர் அது ரொம்ப முக்கியம்.
ஏன்னா சாப்பாடுக்கே வழி இல்லை, எப்பறம் படம் பண்ணோம். என் பொண்டாட்டி தான் நீ இப்போ படம் பண்ண பார்த்துக்கலாம், அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி. எங்கள் ஒய்ஃப் ஜெயஸ்ரீ அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி குஷ்ணீரார் மோகன்ராஜ் தயாரிப்பாளர் கோயம்புத்தூர். இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் எனக்கு ரொம்ப பாலமாக இருக்கார். எங்கள் அப்பா கூட இருந்தால் எப்படி இருக்கும், ரொம்ப ஃபீல். ஆக்சுவலாக எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவும் பிடிக்கும், எல்லாருக்கும் அப்படி தான். பட் இந்த அளவுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அந்தளவுக்கு அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது நிக்கில் சார் சும்மா 2 நிமிஷம் ஃபோனு எடுக்காமல் இருக்க மாட்டார். அப்புறம் என்னென்ன ட்ரெஸ்ஸுன்னெலாம் கேட்டார். ட்ரெஸ்ஸா? ஒரே ட்ரெஸ்ஸு தான், காக்கி சட்டை. அவர் ஏன்னா ட்ரெஸ் மாற்றிட்டே இருப்பார். ட்ரெஸ்ஸு மாற்றுறது இதில் இருக்காது, ஒரே ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்னென்னா இது நைட் ஷூட் ஃபுல்லாக இந்த படம். இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது லாக்டவுன் வந்து நைட் லாக்டவுன் போட்டாங்க. என்ன வையாபுரம் என்ன சொன்ன மாதிரி, என்னப்பா நைட்லேயே எடுத்துனுக்கிறீங்க எப்போ தான் அப்படின்னு நைட்டில் ஏதாவது ஷூட் ஃபுல்லாக போச்சு. பர்மிஷன் பிரச்சனை நிறைய இருந்தது. ஏன்னா நைட்டு 8 மணிலேருந்து காலையில் 5 மணி வரையும் லாக்டவுன் போட்டாங்க. இது ஒரு நைட் ஸ்டோரி, ஒரு நைட்டில் நடக்கிற கதை. ஸோ அதனால் அந்த ஒரு பிரச்சனை இருந்தது. இந்த வையாபுரி சார் பற்றி சார் சொல்லும்போது எனக்கு, நான் படம் பண்ணும்போது எனக்கு அவர் எப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபாதர், அது சார் தான் பண்ண முடியும் அப்படின்றத வந்து முதல்ல எல்லாம் யோசிக்கல. அவர் உள்ளே வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்தது, அந்த ஃபீலிங்ஸு, அவர் பேசுகிற ஸ்டைலு. அவர் அதுக்கப்புறம் என்ன சொன்னார், நான் டப்பிங் வந்தோடனே இன்னும் மாறிடுச்சு. நம்ம அந்த பாட்டு கேட்கும்போதும் சரி பார்க்கும்போதும் சரி, இப்போ எல்லாருக்கும் அவங்கவுங்களோட படம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். பட் அதுக்கு பயங்கரமான ஒரு உயிர் கொடுத்தவர் வந்து லியாண்டர் ப்ரோ. லியாண்டர் நானும் தாதாடி சொல்ல சாருகாசனுக்கே ஒரு என்ட்ரி சாங் போடணும். அப்புறம் ரஜினிக்கு தான் சாங்லாம் என்ட்ரி சாங் போடணும். இல்லை அதாவது நீங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்க, நான் எப்படி எடுக்குது? ஏன்னா அவரால் நிற்கவே முடியாது. ராஜாவும் நாங்களும் அவர் ஒரு ஷார்ட்டை, ஏன்னா அவர் நடக்கவே முடியாது. அவருக்கு வந்து காலில் ஒரு ஆப்ரேஷன், கையில் ஒரு ஆப்ரேஷன், நிறைய ஆப்ரேஷன் இருக்குது. அது ஒரு ஸ்டெயின் தான். நான் சினிமா வந்து நான் என் முதல் படம் சாருகாசன், 2வது படம் நிக்கில் முருகன், என்னோடய 3வது படம் பண்ணிகிட்ருக்கேன். சில்வர் ஜூப்ளி ஸ்டார் மோகன் சார், ஹரா. என்ன கேட்பாங்க, என்ன நீங்கள் எல்லாம் பெரிய நடிகர்கள்லாம் தேடி போக மாட்டீங்க, இங்கே இந்த மாதிரி போய் பார்த்து படம் பண்ணுறீங்களேன்னாங்க. சினிமா ஒரு ஃபேஷன் தானே, கனவு கற்பனை, நம்ம ஒரு ரூட்டில் போகலாம் அப்படின்னு தான் இந்த ரூட்டில் வரோம். அதுக்கு வந்து தாதா எடிசனில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சப்போர்ட் இருந்தது. அதுக்கப்புறம் நிக்கில் சாரோட டீசர் வந்தோடனே தான் மோகன் சார் வந்து ஹரா பண்ணுறதுக்கு ஒத்துக்கினார். அவர் அந்த 2 வருஷமாக அவர்கிட்ட பேசிட்டு இருக்க, நிறைய படங்கள் கதை கேட்டிருந்தார். பட்டு இந்த கதையை ஓகே பண்ணி படம் பண்ணுறதுக்கு சம்மதிச்சார். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. பிரகத் 20 இயர்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன் இவனை அறிமுகப்படுத்துறதுக்கு. ஒரு சமயம் ராஜா தெலுங்கு படம் ஒன்று ஷூட் பண்ணுவோன்னு இந்த பையனை பார்த்தேன். இப்போ பார்த்த இந்த 3 சாங்கும் இவர் தான் கேமரா பண்ணார். ப்ளீஸ் கிளாப். அந்த காரணத்தால் தான் ஹரா படத்துக்கு இவர் கேமரா பண்ண ஆயிருக்காரு. அதுக்கு மோகன் சார் வந்து அந்த விஷுவல்ஸ் பார்த்துட்டு, ஒரு 20 வயசில் ஒரு ஸ்டேஜ் அது வந்து நிற்கணும், அதை ஏற்றுக்கணுன்றது வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் பாருங்க. அதேமாதிரி என்னுடைய எடிட்டர் குணா, கதற கற்பழிப்பாங்கனால அதுதான் அது நம்ம செய்தியெலாம் வரும், கதற கற்பழிப்பு, மாறி மாறி கற்பழித்தார்கள்ன்ற மாதிரி இவரை அவ்வளோ எடிட் பண்ணி கொடுத்தாரு. எல்லாருமே நிறைய உழைச்சிருக்காங்க. என்னுடைய டீம், என் தலைவன் பத்ரு பேபி, அவருடைய காமெடி வந்து வேறு லெவலில் இருந்தது. எல்லாரும் ஷோ முடிச்சுட்டு வெளியே வந்து வரும்போது சொன்னாங்க, ஆதவன் சாரும் சிலிமிஷம், அந்த சிலிமிஷம் சிவாவுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது ஆதவன் சார் தான். என் சொன்னார், சார் இந்த மாதிரி கூட ஒருத்தர் காமெடியர் கூட பண்ணோம் அப்படின்னோடனே சிலிமிஷம் அவங்க பண்ணால் நல்லாயிருக்கும்னாரு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னுடைய அசிஸ்டண்ட்லாம் சொல்ல முடியாது, சக இயக்குனர்கள் அலெக்ஸ் சார், அர்ஜுன், நடிகர் விக்கி,
அப்புறம் வந்து நம்ம ஒற்றன் துறை எங்கே இருக்காருன்னு தெரியல, இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, மேடைக்கு வரும். ஒற்றன் துறை, தமிழ் விதி, மேடைக்கு வா. அடுத்து கூல் சர்வீஸ் பேச போறார், மேடைக்கு வரும். தமிழ் விதி மேல ஒற்றன் துறை வாங்க, மேல வாங்க. லாக்டவுன் டைம்ல இந்த ஷூட் பண்ணதை தாண்டி எனக்கு இந்த மேடை, இந்த விஜய் சிஜி கையில் மைக் வச்சுக்கிறதுக்கு நிக்கில் மிகப்பெரிய காரணம். அவர் வந்து ஒரு குரு மாதிரி சண்டை போடுவார். நானே லாயர் தான். இப்போ நான் லா புக் வாங்கினேன், எதுக்கு வாங்குறீங்க, ஏன் அப்படின்னாரு. இல்லை சார், ஹரா படத்தில் அந்த லா கண்டென்ட் இருக்கு, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஸ்கூலில் படிக்கும்போது லாவை கற்றுத்தரணும். நம்ம நாட்டில் சட்டத்தை இங்கே யாருக்கும் தெரியாது. பைபிள் வச்சுருப்பான், குரான் வச்சுருப்பான், ஏதோ ஒன்று வச்சுருப்பான், சட்ட புத்தகமே வீட்டில் இருக்காது. யாராச்சும் போலீஸ் கூப்பிட்டாலே உடனே ஒரு வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுவான், தலை இன்னும் தெரியல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாங்க. அவன் எதுக்கோ கூப்பிட்ருப்பான், பாஸ்போர்ட்டுக்கு கூட. அவனுக்கு அவ்வளோ பயம். ஏன்னா போலீஸ்னாலே பயம் இருக்கும். நான் அது சொன்னேன் இந்த படத்துலேயே. ஒரு ஊரில் வந்து 2 லட்சம் பேர் இருப்பான், ஆனால் 10 பேர் தான் போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பான். அந்த போலீஸை பார்த்து 2 லட்சம் பேரும் விடுவான். ஏன்னா போலீஸ் பார்த்தோன்னே ஏய் வா, வாங்க லைசன்ஸ் இருக்குதா அப்படி கேட்க மாட்டான். ஏய் வா, அப்படிதான் நிக்கில், ஏய் வா அப்படின்னு ஆதவனை பார்த்து. அப்போ ஆதவன் சொல்றாரு, நான் திருடனா இவன் என்ன சொல்லுவீங்க டைலாக் நிக்கில் வரும்போது, இவன் போலீஸா இல்லை பொறுக்கியா, பங்கெல்லாம் வச்சுருக்கிறாரு அப்படின்ட்டு. ரொம்ப என் தலைவன் கூல் சுரேஷ் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறதால என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 லைன் மட்டும் சொல்லிடுறேன். இங்கே இருக்கிற பத்திரிகை நண்பர்கள், சென்சார் போர்டை பற்றி ஒரு 2 லைன் மட்டும். சென்சார் என்னுடைய பவுடர் செகண்ட் பார்ட் வரும், ஆனால் சென்சார் பண்ணாமல் தான் வரும். அந்த சென்சார் போர்டில் உட்காந்து நான் நிக்கில் தான் உட்காந்தோம். நம்ம ஆதவன் சார் ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. அவர் வந்து தூய்மை பணியாளர்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைய செய்யுங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி வந்து மொட்டை ராஜேந்திரன், அவர் உள்ளே விட மாட்டார். அப்போது ஆதவன் சொல்லுவார், உங்களுக்கு வேணும்னா கை தட்டுவீங்க, மாலை போடுவீங்க, விளக்கு ஏற்றுவீங்க, உங்களுக்கு வேணும்னா அனுப்பிச்சுவீங்களா அப்படின்னாரு. இந்த டைலாகு மத்திய அரசை குறிக்குது, மோடி அரசை குறிக்குது அப்படின்னு சொல்லி சென்சாரில் இது அதாவது இது நாங்கள் அரசாங்கத்தையோ அரசியலையோ தொட்டு படம் பண்ணுறது கிடையாது. நாங்கள் நிகழ்கால வாழ்வு அதை பற்றி தான் படம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், எங்கள் கேரளாவில் படம் பண்ணும்போது டயலாகே பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ்ன்னு வைக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு டயலாக் கூட வைக்க முடியலைங்க, ஒரு கட்சி பேரை கூட வைக்க முடியல, ஒரு விஷயத்தை பேச முடியலன்னா வேணா நீங்கள் அங்கே போய் படம் பண்ணுங்க. இது வந்து நானும் நிக்கில தான் உட்காந்துருக்கோம். ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இதே இடத்துல லீலா மீனாட்சி இருந்தாங்க, அவங்க வந்து கொஞ்சம் நியாயமாக இருந்தாங்கன்னு தான் தோணுது எனக்கு. இந்த படத்தில் வந்து இத்தனை சென்சார் கட்டு, அப்புறம் எப்படி நாங்கள் படம் பண்ணுறது? ஒரு படம் எல்லாருக்கும் கரெக்டாக இருக்குன்னா கிடையாது. இது ஜாதி மாதிரி தான் சினிமாலேயே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சென்சாரில் ஒரு பெரிய படங்களுக்கு ஒரு மாதிரியும் சின்ன சின்ன படங்களுக்கு ஒரு மாதிரியும் சென்சார் நடக்குதுதான் நான் நினைக்கிறேன். அது மாற்றிக்கணும், இல்லைன்னா நாங்கள் மாறுவோம். நன்றி. ஹலோ, அன்பு தலைவன் நமஸ்காரம் சரவணன் வாழ்க மேனேஜர். விழா நாயகன் யூடியூப் நாயகன்லாம் சொன்னார், ஒருத்தர் கூட கைத்தட்டலையாப்பா. அப்போது எல்லாம் காண்டா இருக்கிறீங்க போல. அப்போ மணி 2 மணி ஆக போகுது. மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும்
ஒரு நாள் பல மடங்கு அதிகரிக்கும். கைத்தட்டலும் விசில் சத்தமும் விண்ணை பிளக்கும். அந்த நாள் பவுடர் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் அந்த சத்தம் ஒலிக்கும். என்னுடைய ஸ்டைலில் சொல்லணும்னா, வெந்து தனிந்தது காடு, பவுடருக்கு வணக்கத்தை போடு. இல்லை அப்படி இல்லை. பொதுவாகவே பூவோடு சேர்ந்து தான் நாரும் மணக்குன்னு சொல்லுவாங்க. நார் இங்கே நான் இருக்கேன், பவுட்ரு வேணும்ல, பூ வேணும்ல. ஏமா ஹீரோயின் நல்லா சரிங்களா? 2 நிமிஷம் சிரிச்சாக்க 3 சொட்டு ரத்தம் கூடுதான். வாங்கம்மா பகுதிலாம். இந்த பூவோட சேர்ந்து இந்த நாரும் மணக்க போறேன். கொஞ்சம் இருங்க, பவுடர் அடிச்சுக்கிறேன். ஏம்மா சும்மா தானே நிற்கிறீங்க, பிடிங்க நல்லா பக்கத்தில் வாங்கம்மா. ஒரு ஃப்ரேமும் கிடைக்காம அவங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், புரியுதா? அதாவது நிறைய பேர் தெரியுது, நிறைய பேர் நினைப்பீங்க என்னோட காஸ்டியூம்லாம் பார்த்து என்ன ஒரு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணுறாரு. உண்மையிலேயே என்னுடைய ரோல் மாடல் யாருன்னா நம்ம ரெக்கில் முருகன் சார் தான். இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ்ஸு போடுறது, என்ன பண்ணலாம் நெட்டில் போட்டு பார்ப்பேன். போட்டு பார்த்துட்டு இவர் இந்த மாதிரி கலர்லாம் போட்டிருக்காரு, நம்மளும் போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் இந்த மாதிரி போட்டுப்பேன். நான் இவரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இவர் பைத்தியம் போல அப்படின்னு நினச்சிட்டேன். சிரிக்காதீங்க, உண்மையில தான். இவரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப பைத்தியம் நினச்சிட்டேன். இவர் பாட்டுக்க பேசிட்டு இருப்பான், ஆமாம்மா அதெல்லாம் இருக்கும், இது இருக்கும். ஏன்னா ஆள் வர கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரா. 2வது தடவை பார்க்குறமோ எப்போ பைத்தியம் முத்திருச்சுப்பா அப்படின்னு இன்னொன்று பேசிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் தான் நான் ஒருத்தட்ட கேட்டாருன்னா அவரே பேசிகிட்டு இருக்காரு. சார் நீங்கள் அவர் முகத்தை பார்க்காதீங்க, அவர் காதை பாருங்க அப்படின்னா. அப்போ காதில் பார்த்தாக்க அந்த ஐஃபோன் அந்த ஹெட்ஃபோன் வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தார். அப்போ தான் தெரிஞ்சது, ஓஹோ சார் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு போல அப்படின்னு. கொஞ்சம் இருங்க, பவுடர் அடிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு பெரியவங்க வருவாங்க. வரும்போது அவங்க பெரியவங்க வந்திருக்காங்க, இவங்களை வந்து எப்படியாச்சும் பேச வைக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் 2 பேர் வந்ததுக்கப்புறம் பேச முடியாமல் போயிட்டாங்க. ஒருத்தர் வந்து பார்த்திபன் சார், இன்னொருத்தங்க ராதாரவி சார். அவங்க போனதுனால சாருக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு, இன்னும் பேசாமல் போயிட்டாரு. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவங்க இருக்கும்போது நான் பேசினாக்கா என் பேச்சு எடுபடாது இல்லையா? அதனால் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், கடவுளே எப்படியாச்சும் அவங்க போயிடணும்பா அப்படின்னு. ஏப்பா இன்னைக்கு 2 பேருக்கும் விநாயகருக்கும் முருகனுக்கும் ஒரு பிள்ளை ஒரு தேங்காய் உடைக்க போகிறேன். ஏன்னா அப்போ தானே நம்ம பேச்சு எடுப்படும். ஏன்னா உள்ளே வந்தவுடனே நம்ம ராதாரவி சார் சொன்னா, நான் இது வரைக்கும் ராதாரவி சார்கிட்ட பேசுனதே இல்லை, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சார் வணக்கம் சார் அப்படின்ற உடனே அவங்க சொன்னாங்க, எப்பா என்னப்பா உன்னுடைய குரலை கேட்டு நான் மிரண்டு போயிட்டேன்பா அப்படின்னு ஒரு ஜாம்பவான் இந்த வார்த்தை சொல்லியிருக்காரு. அது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கொஞ்சம் இருங்க, பவுடர் அடிச்சுக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்லை, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். கை தட்டுங்கப்பா, ஜோக்கர் தான். ஏன்னா ஜோக்கர் யார் கைக்கு வருதோ அவர் தான் ஜெயிப்பாரு. உண்மையா இல்லையா? ஒரு சீட்டுக்காக வெயிட் பண்ணுவான். இந்த ஜோக்கர் வந்தாருன்னா சார் எங்க இப்படிங்க சார், இந்த ஜோக்கர் வந்தாருன்னா அவங்க ஜெயிக்கிறாங்க. நல்லா தான் கை தட்டுங்களா? ஏன் கொஞ்சம் இருங்க, பவுடர் அடிச்சுக்கிறேன். நெத்தியில் அடிக்கவா? யார் இது? அதே மாதிரி சாருக்கு வந்து நிறைய பேர் சால்வை போட்டாங்க. ஒருத்தரோட சால்வை கூட இவர் தோல் மேலே நிற்கவே இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுது? சால்வே இவர் எதிர்பார்க்கறதே இல்லை. சால்வே நமக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் தோல்ல போட்டா கூட வழிக்கு விழுந்துருது. அதுக்கு என்ன காரணம்னா, கொஞ்சம் இருங்க, பவுடர் அடிச்சுக்கிறேன். அப்படி எந்த ஒரு பிரதிபலனையுமே
எதிர்பார்க்காத ஒரு மனிதன், அது யாருன்னா சார் கை பிடிங்க, அது நான் தான். உண்மையில தான் சார். அதாவது எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம இன்னைக்கு நான் தேட்டரில் வந்து கத்துறேன். இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் கூட வந்திருக்கேன். சார் வந்து பேசும்போது சொன்னாங்க 86 சார் 87 அந்த படத்தோட இயக்குனர் அப்படின்னு. ஏன் சார், எத்தனை தடவை உங்களை பார்க்கறதுக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு நான் வந்திருக்கேன், ஒரு தடவை கூட என்னை பார்த்ததில்லை. நீங்கள் தான் டேரக்டர்னு தெரியாது. ஆனால் இப்போ வந்து சொல்கிறீங்க என் தலைவன் அப்படின்றாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? கையை பிடிங்க சார். எதையுமே எதிர்பார்க்காம வேலை செய்கிறவங்க தான் கூல் சுரேஷ் இல்லையா? நான் ஏதோ ஒரு மனசில் நினச்சிருந்தாங்க நீங்கள் நாங்கள் வந்துக்க மாட்டோம்ல. பார்த்தியா அந்த படத்துக்கு வாங்க சார் ஒரு நிமிஷம் பிடிங்க சார். நீங்கள் எனக்கு வாய்ப்பு தரல, நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன், பிடிங்க. அதே மாதிரி இப்போ நான் தில்லாவே சொல்லுவேன், என்ன ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, என்ன ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்கள ஆட்ட முடியும் அசைக்க முடியும்னா அது இவர் தான். உண்மையிலே தான். ஒரு பெரிய ஆலமரமாக கூட இருக்கும், அதை வந்து ஆட்ட முடியாது அசைக்க முடியாது. இவர் போனாக்கா அவங்க அப்பா அம்மாவனை பேசி ஆட்டி அசைச்சிருவார். அப்படி ஒரு திறமையான மனிதர். இந்த மனிதருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துட்டேன் சார், நீங்கள் போகலாம். ஒரு மியூசிக் டான்ஸ் சார், நீங்கள் வாங்க. அப்படியா? நீங்க உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன். அதே மாதிரி என்னப்பா எழுதி வச்சீங்க, ஒண்ணுமே புரியல. அப்படியா? அதே மாதிரி சுரேஷ், நீங்க தான் எழுதி வச்சது. அதுதான் பாக்குறேன். அது உங்களுக்கே புரியல, நாங்க என்ன பண்றோம்? அதான் பவுடர் கண்ணை மறைச்சிருச்சா? நன்றிப்பா எடுத்து கொடுத்ததுக்கு சார். நீங்க இதுல மியூசிக் டேரக்டர், உங்களுக்கு இவ்வளவுதான் வாய்ப்பு, ஓரமா போயிடும். அப்புறம் இந்த படத்துல சார் கிட்ட வாங்க சார். என்னதான் நீங்க பயன்படுத்துறதுல உங்களை நான் பயன்படுத்துறேன், தட்டுங்க ஐயா. இந்த படத்துல சார் வந்து நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. நான் நம்ப மாட்டேன். இவர் மனைவியை கேட்பான், இவர் நல்லா பண்ணாரா இல்லையான்றது தெரியும். எம்மா வாங்கம்மா, எம்மா இங்க வாங்கம்மா. யார் தெரியும், படத்துல மனைவி தானே. அப்ப அவங்க சொன்னாங்களா? ஐயா நீங்க கீழே உட்காந்து தப்பா எழுதிட்டீங்க. பாத்தீங்களா? அவங்க இயக்குனருக்கு மனைவியா நடிச்சிருக்காங்க. அப்படியா? ஏமா வாங்கம்மா, ஏமா யாராவது ஒரு மனைவி வந்து சொல்லிட்டு போங்க. வாங்கம்மா. இவங்க சொன்னாங்க பவுடர் வாய்ப்பு நான் தரேன். இவங்க சொன்னாங்க நான் டீச்சருங்க. ஏமா அந்த தொழிலை விட்டு இந்த தொழிலுக்கு போய் வந்திருக்கீங்களாம்மா. இது நல்ல தொழில் தான், இல்லைன்னா சொல்ல. இப்போ என்ன மாதிரி தான் கடைசி வரைக்கும் இப்படி பவுடர் அடிச்சுனே இருக்க வேண்டியதான். புரியுதுங்களா? மறுபடியும் பவுடர் அடிச்சுக்கிறேன். நீங்க போலாம். அதே மாதிரி இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுக்காத இயக்குனரும் சரி சார், எங்க எப்படிங்க சார், எனக்கு வாய்ப்பு கொடுக்காத நிகில் முருகன் சாருக்கும் சரி, எல்லாருமே சொல்லிட்டு போனாங்க இவர் வந்து நல்லா இருக்கணும், அவங்க வந்து அந்த படத்தில் என்னோட நடிப்பை பார்த்து புகழ்ந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் என்னைய வாழ்த்துற மாதிரி ஏன் நீங்கள் எதுவும் பண்ண மாட்டேன்றீங்க? ஏன் சார், இது வந்து எனக்கு ஒரு பெரிய மன வருத்தம் தான். நேற்று கூட அடிங்க பெல் அடிங்க. நேற்று கூட பொன்னியின் செல்வன் படத்துக்கு நான் ஒரு கிரியேட் பண்ணி குதிரையில் வந்தேன், எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஏன் ஏதோ ஒன்று யோசிச்சு அந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒன்று யோசிக்கிறேன். அதே மாதிரி இயக்குநர்கள் ஏன் யோசிக்க மாட்டீங்க? எனக்கு மன வருத்தம் தான் அது. ஒருவேளை எனக்கு நடிக்க தெரியலையா? எனக்கு சரிங்க எனக்கு நடிக்க தெரியல என்னன்றது எனக்கே தெரியல. அதனால இந்த மேடையில் சொல்றேன், என்னை பயன்படுத்தாத இயக்குநர்களுக்கு ஏன் என்னை பயன்படுத்தல? கொஞ்சம் இருங்க, சால் வாங்கிக்கிறேன். பாத்தீங்களா, இப்ப கூட நான் சால்வைக்கு ஆசைப்படுறேன்ல. இப்பதான்ப்பா வாங்கிறேன். சால்வை
சரி, ஏன்னா இப்போ பேசும்போது ப்ரெஸ்ஸில் சொன்னாங்க சார் மணி ஆகி போச்சு 5 நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்க சார் அப்படின்னு. பேசுனது போதும்ல, கொஞ்சம் இருங்க, பவுடர் அடிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். படம் பார்க்க வரவங்க கண்டிப்பாக எல்லாரும் பவுடர் அடிச்சுட்டு வாங்க, சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் மணக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு சொல்லி எழுதி வச்சதெல்லாம் பாதி புரியவே இல்லை, அவசர அவசரமாக எழுதுனதில்ல. அதனால் அனைவருக்கும் நன்றி கூறி, முக்கியமாக எனக்கு வந்து யூடியூப் நாயகன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்துள்ள சார், கை பிடிங்க சார். யூடியூப் நாயகன் அப்படின்னு சொல்லி கை தட்டலாமா? யூடியூப் நாயகன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பட்டம் கொடுத்துள்ள நம்ம நிக்கில் முருகன் சாருக்கு என் மனப்பூர்வமான நன்றி. அது மட்டும் இல்லை, ஒரு மாலை ஒன்று வாங்கி வச்சுருக்காங்க, அது எனக்கு தான் நினைக்கிறேன். உங்களுக்கா? கடைசி வரைக்கும் கூல் சுரேஷ் வாய்ப்பு இல்லை, ராஜா வாய்ப்பு இல்லை. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் போதும், காமெடி பண்ணது போதும். 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய அப்பா அது காணாமல் போயிட்டார். அது நிறையா ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாரும் உங்களுக்கு தெரியல சார், வந்தவங்க கேட்டிங்க, நன்றி. 2 நாள் ஆச்சு காணாமல் போய். நேற்று நைட்டு நான் வந்து ஊடகத்தில் வந்து சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி என்னோடய அப்பா காணாமல் போயிட்டார், தயவு செஞ்சு தெரிஞ்சவங்க ரசிகர்கள் நண்பர்கள் அவங்க வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு. இன்றைக்கி காலையில் 6:30 மணிக்கு என் அப்பா வீட்டுக்கு வந்துட்டார். அதற்கு காரணம் மீடியா பீப்புள் தான். மீடியாவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பவர் உண்டுங்க. நேற்று நான் சொன்னேன், இந்த மாதிரி காணாமல் போயிட்டாரு, கண்டுபிடிச்சி கொடுங்க யாரா பார்த்தீங்கன்னா அப்படின்னு. காலையில் ஒரு ஆட்டோ நண்பர் ஒரு 6:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து இறக்கி விட்டுட்டு, சார் உங்கள் அப்பா தாங்க சார், அந்த மாதிரி வீடியோ பார்த்தேன், அவங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. இப்படி நாட்டின் முதுகெலும்பாக உள்ள இந்த பிரஸ் மீடியா பீப்புளுக்கு என் மனமார்ந்த நன்றி. தட்டுங்க. நிறைய பேர் இதை வந்து தவறாக தான் பயன்படுத்துறீங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு மன வருத்தம். ஏன்னா நீங்க தவறாக பயன்படுத்துறதுனால ஒரு நல்ல விஷயம் ஒருத்தர் கிடைக்க போக வேண்டியது அது கிடைக்காம தட்டி போயிடுது. உங்களால உதவி செய்ய முடியாட்டியும் உபத்திரம் செய்யாதீங்க. என்ன சொல்லலை, நான் பொதுவாக சொல்றேன். அதனால ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து இந்த மீடியா பீப்புளுக்கு உண்டு. தயவு செஞ்சு அதை வந்து உதாசனப்படுத்தி பேசாதீங்க. அதுக்கு ஆதாரமும் உண்டு. அந்த நண்பர் எப்படி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாரு அப்படின்ற தனியாக உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன், அந்த கண்டென்ட்டை சேர்த்து போடுங்க, சரிங்களா? தயவு செய்து இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக நீங்க கமெண்ட்ல வந்து என்ன போடுறீங்க, எனக்கு ஓகே, நான் எதையும் தாங்க இதயம், புரியுதா? இதை வந்து நான் சர்வசாதாரணமாக தான் எடுத்துக்கிறேன். அதற்கு காரணம் என்னுடைய வளர்ப்பு அப்படி. நான் டிஆர் அவர்களின் வளர்ப்பு, எஸ்டிஆர் அவர்களின் உடன்பிறப்பு. இதற்கு யாரும் தெரிவிக்க முடியாத மறுப்பு. கை தட்ட வேண்டியது நம்ம பொறுப்பு. ஏன்னா எஸ்டிஆர் அவர்களை கிண்டல் பண்ணாம இருந்திருக்கீங்களா, கேலி பண்ணாம இருக்கீங்க? மைக்கை அவனை ஆஃப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டிஆர் சார் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு மேடையினாலும் அவரை நீங்க பெருமைப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு அவர் மாதிரி வேஷம் போட்டுட்டு அவரை கிண்டல் பண்ணி பேசுறீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தவிர்த்து இன்னைக்கு அவர் முன்னணியில் இருக்கிறார்னா அவருடைய தன்னம்பிக்கை தான். அந்த தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதராக சொல்றேன். அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக நீங்க இந்த மாதிரி ஒரு சீப்பான விஷயத்த பண்ணாதீங்க. உங்க வீட்டுல யாராவது விழுந்தாதாயா தெரியும் அந்த அழுகையோட அர்த்தம் என்னன்னு. உங்க வீட்டுல குழந்தை பிறந்தாதான் தெரியும் அந்த சந்தோஷத்தான அர்த்தம் என்னன்றது. அதனால தயவு செஞ்சு உங்களால முடியலையா, உதவி செய்ய முடியலையா, உபத்திரம் பண்ணாம இருங்க. இன்னைக்கு நான் மேடைக்கு வந்ததுக்கு முதல் காரணமே அதான். நான் வேற என்னவோ யோசிச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு காலையில எங்க அப்பா கிடைச்ச சந்தோஷத்துல நான் எல்லாமே மறந்துட்டேன். நிறைய பேர் கேட்டீங்க, உங்க அப்பா காணாம போயிருக்காரு, நீ குதிரையில வந்திருக்கியான்னு. எனக்கு தெரியும் எங்க அப்பா கண்டிப்பாக திரும்பி வருவாருன்னு தெரியும். காரணம் என்னன்னா எங்க அப்பா செய்த தானம் தர்மையா எங்க அப்பா கூட பழகினவங்களுக்கு தெரியும். டைரக்டர் பி வாசு சாருக்கு தெரியும், அவங்க கூட பழகினவங்களுக்கு தெரியும், அவரோட சாப்பாடை சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேருக்கு அவர் உதவி பண்ணியிருக்காருன்னு. இன்னைக்கு நான் உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு எங்க அப்பா வந்ததுக்கு காரணம் அவரோட தானம் தர்மம் தான். அதனால உங்களால முடிஞ்ச வரைக்கும் தானம் தர்மம் பண்ண பாருங்க. நான் சினிமாக்காரன், அதனால நான் எதையும் கேர்லெஸ் எடுத்துட்டு போயிட்டேன். எனக்கு தெரியும் குதிரையில வந்ததுக்கான காரணம்
அந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு தான் நான் வேண்டுன சாமி. எங்க அப்பா செய்த தான தர்மம் இன்னைக்கு அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. என் நண்பர்கள் கொடுத்த ஒத்துழைப்பு, பிரஸ் மீடியா பீப்புள் கொடுத்த ஒத்துழைப்பு, அதனால எங்க அப்பா திரும்பி வந்திருக்காரு. தயவு செய்து இந்த மாதிரி இனிமேட்டு இழிவுபடுத்தி பேசாதீங்க. இந்த நேரத்தில் என் ரசிகர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த பிரஸ் மீடியா பீப்புளுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஒரு போன் நம்பர் கொடுத்துருக்கேன். அது எதுக்கு? 1:30 மணிக்கு போன் பண்ணி என்ன தலைவா சரக்கில் இருக்கிறியா, பிகர் கூட இருக்கிறியா அப்படின்னு கேட்கறதுக்கா? ஏய், உங்க வீட்டுல எவ்வளவு விழுந்தாலும் தெரியும் அதோட அருமை என்னன்னு. உங்க வீட்டுல குழந்தை பிறக்கும் போதுதான் தெரியும் அதோட அருமை என்னன்னு. பேசு. யார் பேசுறது? நான் பேசுறத ஸ்பீக்கர் போட்டு இன்னொருத்தருக்கு யாரோ வீடியோ ரெக்கார்ட் பண்றாரு. பண்ணு. அது 10 பேருக்கு போய் சேரும். நல்ல விஷயங்களை போய் சேரட்டும். உங்களுக்கு கண்டென்ட் கிடைச்சிச்சா? போதுமா? போதுமா? எனக்கு தான் பசிக்குது. வயிறு பசி இல்ல, மனசோட பசி. கூல் சுரேஷ் தனியா இருவா இல்ல, கூல் சுரேஷ் எண்டு கூட தனியா கொடுக்குறா. கூல் சுரேஷை கூலாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்தில் எமோஷனலா பேசிட்டேன், மன்னிக்கவும். இதுக்கான கண்டென்ட் வீடியோவில் ஆதாரங்கள் இருக்கு, சிசிடிவி ஆதாரம் இருக்கு. நான் தனியாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த பவுடர் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். கண்டிப்பாக நம்ம இயக்குனர் அவர்கள் அடுத்த படம் எடுப்பார். அதில் எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார். அதே மாதிரி என் தலைவன் நிக்கில் சார் இன்னும் நிறையா படங்களுக்கு பிஆராக ஒர்க் பண்ணோம், எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார். அது தெரியும். அதனால் வாய்ப்பு கொடுக்காட்டியும் இந்த சினிமாவுக்காக அதில் உள்ள நண்பர்களுக்காக கண்டிப்பாக கூல் சுரேஷ் குரல் கொடுத்து கொண்டு தான் இருப்பேன். சரிங்களா? இன்னைக்கு கூட வித்தியாசமாக எதனா ஒரு இதில் வந்து இறங்கணும்னு தான் நினச்சேன். எங்கள் அப்பா கிடைச்ச சந்தோஷத்தில், அந்த சந்தோஷத்தில் வந்து இறங்கினேன். மிக்க நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பவுடர்னு சொன்னோம்னா ஏம்மா ஹீரோயின் வாமா, ஏம்மா தமிழ் தெரியுமா? ஹீரோயின் வா, பயப்படாதீங்கம்மா. ஐஎம் யுவர் பிரதர். அதாவது இப்போ நான் பவுடர் அடிச்சுட்டே இருந்தேன் இல்லையா, பவுடர் இந்த ஸ்டேஜில் பவுடர் அடிக்காத அது உங்கள் ஒரு ஆள் தான். எப்படி பலபலன்னு இருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு கண்டென்ட் தான். நீங்கள் தான் எனக்கு வேணாம். என்னை திட்டுவானுங்க, உங்களை வாழ்த்துவானுங்க. என்னை திட்டுவாங்க, உங்களை போட்டுருவாங்க. என்னை திட்டுவாங்க, உங்களை தூட்டுருவாங்க. சரியா? அனைவருக்கும் நன்றி 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 நன்றி.